Hello my darling pasangla, welcome to this video. So in the video specially ungalkaga dhaan because நிறைய schools-ல they have started with this chapter human physiology. சரியா? ஸோ இந்த சாப்டர் நம்ம நீட் பொறுத்த மட்டும் இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அதாவது சாப்டர் 14லேருந்து இந்த சாப்டர் 19 வரைக்கும். ஓகே, ஸோ இந்த சாப்டர் நம்ம ஃப்ரம் டுடே ஆகஸ்ட் 1 ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக ஈவினிங் என்னோட என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸ் இருக்குல்ல, பட் ஸ்டில் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இது நீட்காக எக்ஸ்க்ளூசிவாக எடுத்த நோட்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்லி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பீட் அ சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட், பீட் அ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, நீங்கள் ஸ்டேட் போர்டோட தமிழ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டாக் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். நிறைய தமிழ் வேர்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, பிகாஸ் நம்ம சேனல்லே நம்மளுடைய தமிழ்நாடுல இருக்கிற பசங்களுக்கு கேட்டர் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. சரியா? ஸோ இன்னிலேருந்து நம்ம இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிட போகிறோம். அதாவது சாப்டர் 14லேருந்து சாப்டர் 19 வரைக்கும். ஓகேவா? ஸோ எவ்ரிடே ஆல்மோஸ்ட் 1.5 hours to 2 hours லெக்சர் நான் உங்களுக்கு கிளியராக நீட் கான்செப்ட்ஸ் 1 marksலேருந்து எல்லாமே ஐம் கோயிங் டு டீச் யூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ask them to subscribe to this channel. Okay, அது மட்டும் இல்லாம share it with them, you all study together and let's all crack NEET together. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் கிளியராக தான் இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னன்னா இந்த ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். பேசிக்காக இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா ஒரு ஹியூமன் ஃபிசியாலஜி தான் இந்த யூனிட்டோட நேமே. ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய ஹியூமன்ஸில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி செயல்படும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கன் தான் ஆர்கன் சிஸ்டமே மேக்கப் பண்ணுது. கரெக்டாக? பீட்டா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், லிம்ஃபேட்டிக் சிஸ்டம், அந்த மாதிரி நம்மளுடைய ஹியூமன் பாடிஸில் தெர் இஸ் அ லாட் ஆஃப் சிஸ்டம். இது நீட் பொறுத்த மட்டும் ஈச் ஆஃப் திஸ் சாப்டரில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 4 questions. ஓகேவா? ஸோ அப்போனா 1 2 3 4 5 6 4 questions into 6 chapters. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் இது எல்லாமே. சரியா? நீட்டுக்குன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் எம்பிபிஎஸ் போகிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாப்டர் என்ன நம்ம கிரேட் 11 ஹியூமன் ஃபிசியாலஜி சாப்டர். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் 1 by 1 வாட் இஸ் தேர் அப்படின்றத தான் நம்ம இப்போ இந்த செஷனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஸோ ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க, நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹியூமன் பாடியில் இருக்கிற ஒரு வைட்டலான சிஸ்டம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் நம்ம என்ன பார்ப்போம், நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ் எப்படி ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணுறோம். இப்போ நம்ம 6th கிரேட்லேருந்து என்ன படிச்சிருப்போம், ஹியூமன்ஸ் எப்படி ப்ரீத் இன் பண்ணுறோம், ப்ரீத் அவுட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா கேஸையும் இன்ஹேல் பண்ணுவோம் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸை மட்டும் வி வில் எக்ஸ்ஹேல், பாடி ஆக்சிஜனை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் படிக்க போகிறோம். பட் இப்போ நம்ம கிரேட் 11ல் இருக்கோம். அப்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராவாக சில கண்டென்ட்ஸ்லாம் படிக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தீஸ் ஆர் வெரி சிம்பிள் கண்டென்ட்ஸ். ஓகேவா? நான் அவ்வளோ காம்ப்ளெக்ஸான சென்டென்ஸாக ஐ ஹவ் broken down into சிம்பிளான particles. ஓகே, சிம்பிளான குட்டி வேர்ட்ஸ் அண்ட் தென் லெட் ஸ்டார்ட் ஸ்டடி. ஓகே, ஸோ ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ பேசிக்காக ப்ரீதிங் அப்படின்னா என்ன அர்த்தம், நார்மலாக இது நம்ம எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் படிக்கிற மாதிரி தான் நம்ம ஹியூமன்ஸ் என்ன இன்டேக் பண்ணுவோம், இன்ஹேல். எந்த கேஸை இன்ஹேல் பண்ணுவோம்னா நம்மளுடைய ஆக்சிஜன் கேஸை தான் இன்ஹேல் பண்ணுவோம். எந்த கேஸை எக்ஸ்ஹேல் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு கேஸ். பட்
ஹியூமன் பாடியில் ஆக்சிஜனை மட்டும்தான் நம்ம இன்ஹேல் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ பிக் நோ. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹியூமன் பாடியில் நம்ம அட்மாஸ்ஃபியரில் அவ்வளோ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கேஸஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ கேஸஸையும் வி வில் இன்ஹேல். பட் நம்ம பாடி என்ன கேஸை அப்சர்வ் பண்ணிக்கோன்னா ஆக்சிஜன் கேஸை தான் அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் எந்த கேஸை ரிமூவ் பண்ணோம், பாடியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கேஸை ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணிக்கும், கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணிக்கும். இதுதான் பேசிக்கான ப்ரீதிங் ப்ராசஸ். ஓகேவா? அப்போது ப்ரீதிங் தான் இதுனா தென் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அன் ரெஸ்பிரேஷன்? ப்ரீதிங் அண்ட் ரெஸ்பிரேஷன் இஸ் அ சேம் ப்ராசஸ் பட் வித் அ மைனர் டிஃப்ரென்ஸ். என்னன்னா நம்ம பாடியில் யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் நம்மளுடைய ஃபுட் பார்ட்டிகல்ஸோட மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுக்குது, ஏடிபி மாலிக்யூல்ஸாக ஜெனரேட் ஆகுது. ஏடிபினா என்னது, அடெனோசின் ட்ரைபாஸ்பேட் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த மாலிக்யூல்ஸோட மேஜர் ஒர்க் என்ன, நம்மளோட ஹியூமன்ஸ்க்கு நல்ல எனர்ஜி கொடுக்கறது தான் இந்த மாலிக்யூல்ஸோட யூஸ். ஓகேவா? ஸோ அப்போ ரெஸ்பிரேஷன் என்னது, எங்கே நடக்குது ரெஸ்பிரேஷன், எப்படி நம்மளோட ப்ரீதிங் லங்ஸில் நடக்குதோ, ஸோ ப்ரீதிங் எங்கே நடக்கும், லங்ஸில் நடக்கும். அப்போ ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்கும், நம்ம ஹியூமனோடைய செல்ஸில் நடக்கும். அப்போ ரெஸ்பிரேஷன் இஸ் அ ப்ராசஸ். என்ன நடக்குது, இந்த செல்ஸ் டியூரிங் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸோட ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகுறப்போ ஏடிபி மாலிக்யூல் ஜெனரேட் ஆகுமா. ஸோ இதுதான் பேசிக்காக ரெஸ்பிரேஷனுக்கும் நம்மளுடைய ப்ரீதிங்க்கும் ஆன பேசிக்கான டிஃப்ரென்ஸ். ஓகே, நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் சாப்டர். ஸோ யாருமே இதெல்லாம் படிக்கணுமா அப்படிலாம் பேனிக்கே ஆக தேவையில்லை. ஓகேவா? இட் இஸ் அ சிம்பிளஸ்ட் சாப்டர். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இன்னும் ஒரு பேசிக்கான விஷயங்கள் அதெல்லாம் சொல்ல வராங்க. என்னது, நம்மளுடைய ஸ்பாஞ்சஸ் ஆகட்டும், சீலன்ட்ரேட் ஆகட்டும், ஃப்ளாட்வர்ம்ஸ். ஸ்பாஞ்சஸ்னால் என்ன ஃபைலம், ஃபைலம் போரிஃபெரா. நம்மளோட சீலன்ட்ரேட்ஸ் ஞாபகம் இருக்கா, நிடேரியன்ஸ். ஃப்ளாட்வர்ம்ஸ் அதாவது பிளாட்டி ஹெல்மின்தஸ். இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ்க்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ப்ரீதிங் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ்லாம் எப்படி ப்ரீத் பண்ணும், அதோடைய ஜென்ரலான பாடி சர்ஃபேஸில். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதோட பாடி சர்ஃபேஸ் சைடில் குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும். ஸோ இந்த போர்ஸ் மூலிமா என்ன நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். எது மூலியமா, இந்த போர்ஸ் மூலியமா என்ன நடக்கும், கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் earthworms and frog. ஸோ எந்த ஒரு ஆர்கானிசம் அதோடைய ஸ்கின் மூலியமா ப்ரீத் பண்ணுதோ அந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் கால்ட் அஸ் cutaneous respiration. இது பேசிக்காக நம்ம ஃப்ராக் பற்றி டைப் ஸ்டடி படிச்சிருப்போம்ல, அப்போவே நம்ம பார்த்துருப்போம். ஃப்ராகுக்கு நிறைய மோட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குது. அதில் ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் தான் cutaneous respiration. ஸோ earthwormஸும் சரி ஃப்ராக்ஸும் சரி எது மூலியமாக ரெஸ்பயர் பண்ணுது, அதோடைய ஸ்கின் மூலியமாக ரெஸ்பயர் பண்ணுது. ஓகேவா? சம்டைம்ஸ் இன்செக்ட்ஸ். ஓகே, ஸோ இன்செக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸே காக்ரோச்சஸ். ஸோ காக்ரோச்சஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு பாடி சர்ஃபேஸ் இருக்கும், அது பேர் ஸ்பிரிக்கிள். ஓகே, அந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பேர் ஸ்பிராக்யூலர் ரெஸ்பிரேஷன். இதெல்லாம் தேவையில்லை, பட் சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்செக்ட்ஸ் ட்ராக்கியல் டியூப். அப்போ நம்மளோட அக்வாட்டிக் ஆத்ரோபோட்ஸ் அப்படின்னா, அக்வாட்டிக் ஆத்ரோபோட்ஸ்னா என்னது, அக்வாட்டிக்கில் வாழ்கிற ஆத்ரோபோடா ஜாயிண்ட் லெக் அனிமல்ஸ். அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிரஸ்டேஷியன்ஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போது அக்வாட்டிக் ஆத்ரோபோட்ஸ், மொலஸ்க் சாஃப்ட் பாடிட் வித் ஷெல்ட் அனிமல்ஸ் ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும், எது மூலியமாக ரெஸ்பயர் ஆகட்டும், கில்ஸ் லிட்ஸ், புக் லங்ஸ், இது மாதிரியான வேரியஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக ரெஸ்பயர் ஆகும். ஓகேவா? அப்போது ரெப்டைல்ஸ், birds, mammals, நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், we breathe through the most developed organ, well developed organ, which is lungs. ஓகே பசங்களா, ரொம்ப சிம்பிளஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன். ஸோ இது வரைக்கும்
நம்ம பார்த்தது இந்த breathing and exchange of gases ஓட chapter உடைய introduction. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோடைய பேசிக்கான அமைப்பு, ஹவு இஸ் இட் ஸ்ட்ரக்சர்ட், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் ப்ரீதிங் சிஸ்டம் எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்னால் என்னது? நம்மளோட நோஸ், ஓகே, ஆர் நேசல் கேவிட்டி, ஓகே. இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கு? ஒரு பேர் இருக்கு, ஓகே. 2 நாஸ்ட்ரல்ஸ் இருக்கு, அப்பனா ஒரு கப்பிள், ஓகே. ஸோ வி ஹாவ் அ பேர் ஆஃப் நாஸ்ட்ரல்ஸ். இப்போ இந்த நாஸ்ட்ரல்ஸ், ஓகே, நம்மளுடைய மூக்கோடைய எண்டில் தான் நாஸ்ட்ரல்ஸ் இருக்கு. அப்போ அது எங்க லீட் ஆகுது? இட் லீட்ஸ் டு நேசல் சேம்பர். நேசல் சேம்பர்னா நம்ம இன்ஹேல் பண்ற கேஸ் நம்மளுடைய என்னது நாஸ்ட்ரல்ஸ் மூலியமா உள்ள போய் இட் ரீச்சஸ் ஈவன் மோர் இன்சைட். அந்த பாத்வே தான் நம்மளுடைய நேசல் சேம்பர்ன்ற பாத்வே, ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஃபேரிங்ஸ் இருக்கு. ஸோ ஃபேரிங்ஸோடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸும் சரி, நம்ம இன்ஹேல் பண்ற ஏரும் சரி, ரெண்டுமே மிக்ஸ் ஆகாம பார்த்துக்கும், கரெக்டா. அதாவது நம்ம இன்ஹேல் பண்ற ஏர் எங்க போகாது? இட் வில் நாட் கோ டு த டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதே மாதிரி நம்ம swallow பண்ற food where does not go? It does not go to the respiratory system also. புரியுதா? ஸோ ஃபேரிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 mark question. என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் அ ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர். ஃப்ளாப்னா ஒரு குட்டி டோர், ஒரு கதவு மாதிரியான ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃப்ளாப் மாதிரி கதவு மாதிரியான ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது? வாட் இஸ் இதோட ஒர்க்? என்னது இதோட ஒர்க்? வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மிக்ஸ்சர் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ப்ளஸ் ஏர் பார்ட்டிகல்ஸ், இது ரெண்டுமே நடக்காமல் தடுக்கிறது தான் இந்த ஒரு ஃபேரிங்ஸோடைய ஃபங்க்ஷன், ஓகேவா. ஸோ ஃபேரிங்ஸ் இப்படி ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்கும், ஒரு டோர் மாதிரி இருக்கும். ஸோ என்ன நடக்கும்னா, ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எவ்ரி டைம் நீங்கள் ஒரு ஃபுட்டை வந்து ஸ்வாலோ பண்ணும்போது, விழுங்கும் போது நம்மளுக்கு ப்ரீத் பண்ண முடியாது. ஒரு எச்ச கூட முழுங்குங்க, ப்ரீத் பண்ண முடியாது. தட்ஸ் பிகாஸ் எப்பப்பெல்லாம் ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்மளுடைய ஈசோஃபேகஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி அந்த ஃபுட் டியூப்ல போகுதோ, அப்போது நம்மளுடைய ஃபேரிங்ஸ் என்ன பண்ணும்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை அப்படியே க்ளோஸ் பண்ணிடும். ட்ரக்கியாவோட ஸ்டார்ட் பாயிண்ட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிடும். ஸோ தட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்? இந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் இறங்காமல் இருக்கிறதுக்காக. சம்டைம்ஸ் டக்குன்னு இறங்கிருச்சுன்னா தான் நம்மளுக்கு இந்த செரசல் அடிக்கிறது, பொறை அடிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. தட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஆர்கன் கால்ட் அஸ் ஃபேரிங்ஸ், ஓகே. ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வி கோனா டாக் அபவுட் லேரிங்ஸ். எப்படி நல்லா சி ஃபேரிங்ஸ், அதுக்கப்புறம் லேரிங்ஸ். ஸோ இப்போ ஃபேரிங்ஸ், ஸோ ஃபேரிங்ஸோட இது என்னது? நான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். அப்போ லேரிங்ஸோட ஃபங்க்ஷன் என்னது? இட் இஸ் அ ஸ்லிட் லைக் அப்பர்ச்சர், அதாவது இப்படி ஒரு டோர் மாதிரி இருக்கும், ஓகே. ஸோ இது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ நான் பேசுகிற ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேசுகிற ஒரு விஷயம் எனக்கு கேட்குதுன்னா, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆர் லேரிங்ஸ், ஆர் வாய்ஸ் பாக்ஸ், ஓகே. லேரிங்ஸ் எங்கே போய் கொண்டு விடும்? இட் கோஸ் டு glottis, proglottis, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஓகே. ஸோ லேரிங்ஸ்க்கு அப்புறம் என்ன ப்ராசஸ்? glottis. இப்போ நம்ம தியரியாக படித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? லெட்ஸ் டாக் அபவுட் த டயக்ராம். இங்கே நான் ஒரு டயக்ராம் அட்டாச் பண்ணியிருக்கேன், கரெக்டாக. சி திஸ் அ வெரி ஈஸியஸ்ட் டயக்ராம். ஸோ நம்மளோட டங் இருக்குது, நம்மளோட லேரிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லேரிங்ஸ் எங்கே ஸ்ட்ரைட்டாக போகுது? நம்மளுடைய ட்ராக்கியல் டியூப், ஓகே. இது பேர் ட்ராக்கியா. ட்ராக்கியல் டியூப்ல இருந்து திஸ் இஸ் த விண்ட் பைப். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? விண்ட் பைப்,
அப்போ இது நிறைய bronchiole. ஓகே, ஸோ இது ரெண்டுமே bronchi. இந்த bronchiக்கு இன்னும் branched ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் as bronchiole. ஒரு branchioleோட எட்ஜிலையும் என்ன இருக்கும்? balloon shaped organs. இந்த balloon shaped organs பேர் என்னன்னா alveoli or alveolar sacs. பலூன் மாதிரி இருக்கும். ஓகே, தட்ஸ் த பேசிக் திங். இதுதான் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நாஸ்ட்ரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நேசல் சேம்பர் இன்னொரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஃபேரிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் glottis, epiglottis. அதுக்கப்புறம் என்னது? நம்மளுடைய wind pipe which is the trachea. trachea எதுல முடியும்? bronchiல முடியும். bronchi எதுல முடியும்? bronchiole முடியும். bronchiole alveolar sacsல நடக்கும். இந்த alveoli or alveolar sacsல தான் diffusion of gases takes place. diffusion என்ன அர்த்தம்? இந்த sac மூலியமா ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறது. that's called as diffusion. ஓகே, அப்படியே டிஃப்யூஸ் ஆகி இந்த ஆல்வியோலார் சேம்பர்க்குள்ளார போயிடும். அதுதான் பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுடைய lungs intestine இருந்து செப்பரேட் ஆக there is a specific structure called as diaphragm. நம்ம inhale ஆகும்போது exhale பண்ணும்போதும் diaphragm plays a very very important role. அந்த diaphragm உடைய position மாறும். சரியா? ஸோ இப்போ diaphragm உடைய important work என்னது? to protect the lungs. lungs அதோட பிளேஸ்ல வச்சுக்கிறது மட்டும் இல்லாம more than that நம்மளுடைய லங்கோட வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா டயஃப்ரம் அப்படியே சாகியா ஒரு மாதிரி டோம் ஷேப்ல ஆயிரும். நார்மலா இருந்துச்சுன்னா டயஃப்ரம் உடைய நார்மல் ஷேப்ல இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னும் சில ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம பார்த்தோம்ல, glottis, epiglottis, இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் glottis. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஆஃப்டர் pharynx glottis என்ற ஸ்ட்ரக்சர் will lead to epiglottis. Okay, glottis என்ற structure will lead to epiglottis. Okay, so glottis என்றது ஒரு flap, ஒரு elastic ஆன substance. Okay, so epiglottis என்னது? glottis உடைய continuation தான் epiglottis. அப்போ epiglottis அதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னவா தான் இருக்குது? லேரிங்ஸ்ல ஃபுட் பார்ட்டிக்கல் என்டர் ஆகிறத தடுக்குது. இட் prevents the entry of food in the larynx. அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்மளோட லேரிங்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் த சவுண்ட் பாக்ஸ். ஓகே, லேரிங்ஸ் இஸ் த சவுண்ட் பாக்ஸ். லுக் அட் திஸ், ஐ டோல்ட் யூ ரைட். இங்க பாருங்க, சி லேரிங்ஸ். ஓகே, ஃபேரிங்ஸ், லேரிங்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் ஃபேரிங்ஸ், லேரிங்ஸ், glottis, epiglottis. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. pharynx, larynx, glottis, epiglottis. ஓகேவா? ஸோ லேரிங்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் என்னது? சவுண்ட் பாக்ஸ். நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம். ஸோ இந்த லேரிங்கோட மேஜர் மாடிஃபிகேஷன் எப்போ நடக்கும்னா, ஒரு பாயோ ஒரு கேர்ளோ அவங்களோட பியூபர்ட்டி அப்போ தான் ஆல் ஆஃப் திஸ் ப்ராசஸ் வில் happen. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? நம்ம பார்த்தோம்ல ட்ராக்கியா. ட்ராக்கியாக்கு இன்னொரு பேர் என்னது? wind pipe. ஓகேவா? இந்த ட்ரெக்கியா தான் wind pipe. ஸோ இந்த ட்ரெக்கியா மூலியமா என்ன நடக்கும்? நம்மளுடைய gaseous particles will get inside it. ஸோ ட்ரெக்கியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம டயக்ராம்ல பார்த்த மாதிரி it is a straight tube. ஓகேவா? ட்ரெக்கியா வந்து போன்ஸால மேடப் ஆஃப். இப்போ நம்மளோட ரிப் கேஜ் எதால மேடப் ஆஃப் ஆயிருக்கு? இட்ஸ் மேடப் ஆஃப் ஸ்கெலிட்டன். கரெக்டா? போன். பட் ஆனால் நம்மளுடைய ட்ரெக்கியா அப்படி கிடையாது. இட் இஸ் மேடப் ஆஃப் cartilaginous rings. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்டபிள். நம்ம ஃப்ரண்ட்ல வரும், பேக்ல வரும். அப்படி இருந்தா ட்ரக்கியாவால கார்டிலாஜினஸ் ரிங் இல்லாம போனா இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நமக்கு பெண்ட் பண்றதுக்கு. ஸோ அதனால இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரு அமைப்பு ஆஃப் நேச்சர். வாட் இஸ் இட்? இட்ஸ் மேடப் ஆஃப் கார்டிலாஜினஸ் ரிங். திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark. இந்த லேரிங்ஸ்மே இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா bronchi. இந்த ட்ரெக்கியா,
trachea will lead to bronchi. So in the bronchi it divides into many bronchioles. Okay, it is divided into many bronchioles. So in the ella bronchioles, so it has a balloon shaped structure. Balloon shaped சொல்லலாம், air sac like structures சொல்லலாம். So balloon or air sac like structures called as alveoli. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம லங்ஸ் பற்றி பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு லங்கோடைய ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தாச்சு. ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் எங்கே நடக்கும் அப்படின்ற கொஷின் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஆன்சர் ஆல்வியோலை. ஆல்வியோலையில் என்ன நடக்கும்? டிஃப்யூஷன் ஆஃப் gases happens. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட ஹியூமன் லங் இஸ் அ டபுள் லேயர்ட். எதுக்காக? ஒரு எக்ஸ்டர்னல் ஷாக் இருந்து நம்மளுடைய லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹியூமன் லங்ஸ் டபுள் லேயர்டாக இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம லங்கோடைய எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரக்சர் கவர் ஆயிருக்குன்னா ப்ளூரா ஆர் pleural membrane. ஓகே, இந்த மாதிரி சொல்லலாம், pleural or pleural membrane. இது நம்ம lungs எந்த அளவுக்கு இன்ஹேல் பண்ணாலும் எந்த அளவுக்கு breather எக்ஸ்ஹேல் பண்ணாலும் அந்த ஸ்பெசிஃபிக்கான லங்கோட ஷேப் எல்லாம் வந்து வேர் அண்ட் டேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே this pleural membrane plays a very very important role. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ரெண்டு membrane இருக்கும். ஓகேவா? அப்போ this is membrane number 1, this is membrane number 2. இது membrane number 1, இது membrane number 2. இப்போ இந்த membrane 1 membrane 2க்கும் நடுவுல there is a space, ஒரு cavity மாதிரி இருக்கு. அந்த cavity பேர் என்ன? pleural cavity. அந்த pleural cavityல என்ன இருக்கும்? pleural fluid இருக்கும். அந்த pleural fluidோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? ஃபார் ஷாக் அப்சர்பன்ஸ். எப்படி நம்ம ஹார்ட்டுக்கு இருக்குது, நம்ம பிரெயினுக்கு இருக்குது, அதே மாதிரி நம்மளோட பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் சரி, ஆல் தி ஆர்கன் சிஸ்டம்ஸும் சரி, தே ஹாவ் அ வெல் ப்ரொடெக்டட் மெம்பரேனியஸ் லேயர். அவ்வளவுதான். ஓகேவா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல அந்த சாப்டர். ரொம்ப புரிஞ்சு ரொம்ப தியரட்டிக்கலாக படிக்காமல் நம்மளோட ஆர்கன்ஸ் நம்ம பாடியில் தான் இருக்குது, அதை நம்ம இமேஜின் பண்ணி படித்தோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா ஆல்வியோலை. ஸோ ஆல்வியோலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் புக்கில் இருந்து மட்டும் எடுக்கல பசங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான விஷயங்கள்லாம் எடுத்திருப்பேன். நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தாலே எனக்கு அது மோர் தென் இனஃப். இன்கேஸ் இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலுமே தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்வியோலை. ஆல்வியோலைக்கு வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல். அந்த செல் பேர் என்னது? ஸ்குவாமஸ் செல்ஸ். ஓகே, ஸோ ஆல்வியோலை இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்குவாமஸ் செல்ஸ். ஸோ இந்த ஆல்வியோலையோட ஸ்குவாமஸ் செல்ஸ் இருக்குல்ல, ஸ்குவாமஸ் எபித்தீலியம், இதை வந்து நம்ம ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் வேர் இன் த லிவர் யூ கால்ட் இஸ் ஆஸ் நியூமோசைட்ஸ். ஓகே, பி சைலண்ட், நியூமோசைட்ஸ். ஓகே, இது ஒரு சிம்பிளான ஒரு டேர்ம். என்னது நியூமோசைட்ஸ்னா ஆல்வியோலையில் இருக்கிற ஸ்குவாமஸ் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நியூமோசைட்ஸ். அதுக்கப்புறம் இல்லாமல் ஆல்வியோலையில் there are 2 types of alveoli. சரியா? டைப் 1 இருக்குது, டைப் 2 இருக்குது. ஓகே, ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டில் அதில் கொஞ்சம் டிஸ்டிங்விஷஸ் இருக்குது. வாட் ஆர் தே? டைப் 1ஓட ஆல்வியோலை என்ன பண்ணுன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் என்னது? இட் டஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன்னா என்ன ப்ராசஸ்? பேசிக்காக அப்சார்பிங் ஆக்சிஜன் அண்ட் giving out carbon dioxide. இதுதான் நம்மளுடைய டைப் 1 ஆல்வியோலையோடைய gaseous exchange. So always remember type 1 alveoli is for gaseous exchange. அப்போ type 2 alveoli என்ன பண்ணும்? For moisturization or for hydration. இந்த purposeக்காக என்ன பண்ணும்னா type 2 alveoli will secrete lecithin. Okay, it is a phospholipid. Okay, lecithin சொல்லுவோம்ல, that's a phospholipid.
அவ்வளோதான் பசங்களா. ஸோ இப்போ நம்ம ஆல்வியோலை இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ஆர்கனோடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஓகே, இப்போ இந்த ஆல்வியோலை இருக்குல்ல, அது இப்போ இஸ் அ சர்ஃபாக்டன்ட். சர்ஃபாக்டன்ட்னா என்ன அர்த்தம்னா ஹைட்ரேட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஹைட்ரேட்டிங் சப்ஸ்டன்ஸோடைய ஃபங்க்ஷன் என்னது? ஒரு ஆல்வியோலை கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கு. இப்போ பிகாஸ் ஒரு ஆல்வியோலைக்குள்ள கேஸ் இருக்கு, ஓகேவா? அப்போது இத்தினோண்டு இருக்கிற ஆல்வியோலை பலூன் மாதிரி இவ்வளோ பெருசாகும். அப்போது அந்த மாதிரி தான் திராட்சை கொத்து மாதிரி இருக்கிற குட்டி குட்டி ஆல்வியோலை கேஸை இன்டேக் பண்ணி இட் பல்ஜஸ், அதோட ஷேப்லேருந்து ரொம்ப அப்நார்மலாக போயிடும், கரெக்டாக நல்லா வீங்கி போயிடும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆல்வியோலை இன்னொரு ஆல்வியோலையோட என்ன பண்ணக்கூடாது, லைக் மோதி மோதி இட் should not get collapsed, right? For that purpose the alveoli type 2க்கு it has surfactant அதோட outer surfaceல. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா process of respiration. இது ஒரு சப்பையான process where right from grade 5லேருந்து நம்ம படிச்சிருப்போம், கரெக்டா? ஸோ என்ன நடக்குது? ஒரு air particle it is getting inside the nasal cavity. அப்போ என்ன நடக்குது? ஆக்சிஜனும் சரி கார்பன் டை ஆக்சைடும் சரி there is a diffusion. diffusion அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்டிக்கல் ஹையர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து, ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோவர் கான்சென்ட்ரேஷன். இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுற கேஸ் இஸ் ஹையர் கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேட்டடாக நிறைய ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஏர் மாலிக்யூல் டிஃப்யூஸ் ஆகி நம்மளுடைய இதில் போகும்னா இட் இஸ் ஆக்சிஜன். அப்போ எந்த ஏர் மாலிக்யூல் டிஃப்யூஸ் ஆகி வெளியில் போகும்? இட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அப்போ இந்த ஆக்சிஜன் ஆகட்டும் கார்பன் டை ஆக்சைடு ஆகட்டும் where ultimately it reaches the blood which is our connective tissue. So blood is a connective tissue. So it reaches a connective tissue. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்மளுடைய ஆக்சிஜனும் சரி நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடும் சரி பிளட்டுக்கும் சரி டிஷ்யூஸ்க்கும் சரி வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ் ஹேப்பனிங்? எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, கரெக்டா? அதாவது நம்ம பாடியில் இருக்கிற ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் என்ன பண்ணுது? டிஷ்யூஸில் இருக்கிற ஒரு டிஷ்யூ இருக்குது, டிஷ்யூவில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிவிட்டு இட் கிவ்ஸ் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ். அந்த ப்ராசஸ் தானே பண்ணுது. அப்போ டிஷ்யூவில் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட், ஆக்சிஜன் இஸ் டேக்கன் இன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் is a catabolic reaction. Anabolic reaction என்ன? catabolic reaction என்ன? anabolic reaction அப்படின்னா நிறைய molecules ஒன்றா வந்து அப்படியே சேர்ந்து ஒரு பிகர் மாலிக்யூல்ஸாக பில்டப் ஆகிறது தான் anabolic reaction. அப்போ catabolic reaction அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய மாலிக்யூல் குட்டி குட்டி மாலிக்யூல்ஸாக பிரேக் டவுன் ஆகிறது தான் இஸ் அ catabolic reaction. ஓகேவா? ஸோ தட்ஸ் த பேசிக்கான ப்ராசஸ். இப்போ நம்ம மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் பற்றி படிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம். என்னது ப்ரீதிங்கோட மெக்கானிசம்? ரெண்டு மெக்கானிசம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் பேர் இன்ஸ்பைரேஷன். இன்ஸ்பைரேஷன் என்னது? பிரீதிங் இன் ஆர் இன்ஹலேஷன், கரெக்டா? ஆர் இன்ஸ்பைரேஷன். Okay, so this is the basic mechanism of breathing. First mechanism, அதாவது நம்ம இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற கேஸை நல்லா இப்படி இன்ஹேல் பண்ணிக்கிறது. ஓகே, அதுதான் இன்ஸ்பைரேஷன். அப்போது எக்ஸ்பைரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் பிரீதிங் அவுட், இல்லாட்டி எக்ஸ்ஹலேஷன் or expiration. இந்த எல்லா terms பசங்களா it denotes the same thing. Okay, but based on the different books அது எல்லாமே differ ஆகும், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ inhalation, inspiration, breathing இது எல்லாமே சேம் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்மளுடைய இன்ஸ்பைரேஷனாக என்னது? ஏர் இஸ் இன்ஸ்பயர்ட், breathed in. ஓகே, எக்ஸ்பைரேஷனாக என்ன அர்த்தம்?
air is breathed out. இவ்வளவுதான் process. Okay. அப்போ இந்த process அப்போ நம்மளுடைய gradient has been generated. Gradientனா என்ன அர்த்தம்? ஒரு concentration between what? Oxygen or carbon dioxide, or oxygen or carbon dioxide with other gases. இந்த மாதிரியான concentration build ஆகுது, concentration gradient. ஓகே, அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கான external and internal intercostal muscles, இது எங்க இருக்குன்னா நம்மளுடைய ribs இருக்குல்ல, ribs உடைய நடுவுல இருக்கு. என்ன இருக்கு? இந்த intercostal muscles. ஒரு மசில் பேரு external intercostal muscle, ஏன்னா அது லங்ஸுக்கு வெளியில இருக்கு. நெக்ஸ்ட் பேர் வந்து internal intercostal muscle, அதாவது லங்ஸுக்கு உள்ளார இருக்கு. ஓகே, ஸோ அதாவது ரெண்டுமே between the ribsக்கு நடுவுல இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இஸ் external, second இருக்கிறது is internal. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்னா இன்ஸ்பைரேஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்க போறோம். அது படிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இன்ஸ்பைரேஷன், அப்போ இன்ஸ்பைரேஷன் நடக்கும்போது என்ன நடக்கும்? ஏர் பார்ட்டிகல்ஸை நம்ம இன்ஸ்பயர் பண்றோம். கரெக்டா? அப்போ pressure in the lungs is lesser than the atmospheric pressure. இப்போ என்ன நடக்குது? அட்மாஸ்பியர்ல அவ்வளோ கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கு. அப்போ என்னோட லங்ஸ்ல பெருசா கேஸ் இல்லை. அப்போ கேஸே இல்லை, நான் எக்ஸ்பயர் பண்ணிட்டேன். அப்போ என்னோட லங்ஸ்ல ஸ்பேஸ் இருக்கும். என்ன ஸ்பேஸ்? டு அகாமடேட் தி ஏர் which I will breathe in the next time. கரெக்டா? பேசிக்கான கான்செப்ட். இப்போ நல்லா நான் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டேன், நல்லா ப்ரீத் அவுட் பண்ணிட்டேன். அப்போ என் லங்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். என்ன ஸ்பேஸ்? என் ஆல்வியோலார் சாக்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். என்ன ஸ்பேஸ்? டு அகாமடேட் மோர் ஏர். கரெக்டா? ஸோ அப்போ என்ன நடக்கும்னா என்னோட லங்ஸோடைய அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் இருக்குல்ல, என்ன இருக்கு? அதோடைய ப்ரெஷர் லெஸரா இருக்கு, லெஸர் தேன் த அட்மாஸ்பெரிக் இருக்கு. அதாவது இந்த எக்ஸ்டர்னல் என்வாயரன்மெண்ட்ல இருக்கிற அந்த ப்ரெஷர் மாதிரி என்னுடைய லங்ஸ்ல இட் இஸ் நாட் தேர். ஓகே, ஸோ இதை என்ன டினோட் பண்றாங்கன்னா நெகட்டிவ் ப்ரெஷர். ஓகே, திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம லங்ல இருக்கிற ப்ரெஷர் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரோடைய கம்மியா இருக்கு. ஏன்னா லங்ல இன்னும் கெப்பாசிட்டி இருக்கு. என்ன கெப்பாசிட்டி? to hold more amount of air. Okay, that's called as atmospheric pressure. Okay, next விஷயம் என்னன்னா இப்போ என்ன நடக்குது? அப்போ lungs எப்படி இருக்கும்? ரொம்ப flat-ஆ lowered-ஆ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ்? ஃப்ளாட்டாக லோவர்டாக என்ன இருக்கும்? நம்ம லங்ஸ்க்கு கீழே இருக்கிற டயஃப்ரம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ டயஃப்ரம் என்ன நடக்குது? ஃப்ளாட்டாக லோவர்டாக இருக்குது. ஓகே, இப்போது இனிமே தான் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இப்படி ப்ரீத் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ப்ரீதிங் நடக்கும் போது இப்போ நல்லா நான் வீடியோ நடத்தும் போது நல்லா ப்ரீத் பண்ணி பாருங்களேன். வென் யூ breathe in more, உங்களுக்கு lungs ஃபுல்லாக ஏர் ஃபில் ஆகுறதும் லங்ஸ் கீழே ஒரு ப்ரெஷர் தெரியும். அந்த ப்ரெஷர் தான் டயஃப்ரம் ப்ரெஷர். டயஃப்ரம் என்ன நடக்குது? இப்படி ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ஆயிடுது. ஓகே, அப்போ எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் என்ன ஆகும்? நம்ம ரிப்ல இருக்கிறது அப்படியே கான்ட்ராக்ட் ஆகிடும். ஏன்? லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக நம்மளுடைய ரிப்ஸ்குள்ள தானே லங்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ரிப்ஸ்க்கும் there is a pressure. ஓகே, அப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ என்ன நடக்குது? பல்மரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுது. நம்மளோட ஸ்டர்னம் இருக்குல்ல, ஸ்டர்னம்னா நம்மளுடைய ரிப்ஸ்க்கு நடுவில் இருக்கிற போன் தான் வந்து ஸ்டர்னம் போன். அப்போ ஸ்டர்னமும் என்ன ஆயிடுது? ப்ரீத் இன் பண்ணும்போது நம்மளோட செஸ்டே வந்து கொஞ்சம் அப்படியே அப்பராக கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்பர் பொசிஷனுக்கு போன மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் யூ ப்ரீத் இட் ஒன்ஸ் அண்ட் இந்த எல்லா ப்ராசஸுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து லங்ஸ்க்கு நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்கும் எப்போது நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நல்லா நம்ம ப்ரீத் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்? நம்ம ஃப்ளாட்டாக லோவர்டாக ஆயிரும். என்னது? நம்மளுடைய டயஃப்ரம். இந்த டயஃப்ரம் ரொம்ப கான்ட்ராக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம
நம்மளுடைய எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் என்னாகும் கான்ட்ராக்ட் ஆகிடும். ஏன் அப்படி கான்ட்ராக்ட் ஆகும்? பிகாஸ் நம்ம ரிப்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ரிப்ஸ்குள்ளே தான் லங்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது நம்மளோட ஸ்டர்னம், ரிப்ஸில் இருக்கிற ஸ்டர்னமே நல்லா ஸ்டர்டி அப்படியே லிஃப்டடாக ஆகிடும். ரொம்ப ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்காது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பல்மனரி வால்யூம் என்ன நடக்குது? இன்க்ரீஸ் ஆகிடுது. பல்மனரி வால்யூம்னா the gas which is present inside the lung, அது பேர் தான் pulmonary volume. okay, pulmonary volume na enadhu? The gas which is present inside the lungs. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா process of expiration. இப்போ எக்ஸ்பைரேஷன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மளுடைய லங்ஸ்ல எக்கச்சக்க அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்கு, கரெக்டா? எக்கச்சக்க அமௌண்ட் ஆஃப் ஏர் என்ன பண்ணுது? நம்மளுடைய எக்ஸ்டர்னல் என்வாயரன்மெண்ட், இப்போ நான் வந்து ஒரு ரூமில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூமில் இருக்கிற அந்த ஏர் ப்ரெஷரை விட நான் நல்லா இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் என்னோட லங்ஸில் இருக்கிற ஏர் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடும். அப்போது நான் என்ன பண்ணணும்? ஆக்சிஜன் எல்லாம் என்னோட ஆல்வியோலை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணிடுது? அவுட்டர் என்வாயரன்மெண்ட்டுக்கு நல்லா இப்படி எக்ஸ்ஹேல் பண்ணிடுது. அப்போது அந்த ஒரு ப்ராசஸ் அப்போது என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? என்னுடைய பல்மனரி ப்ரெஷர், பல்மனரினா பசங்களா லங்ஸை குறிக்குது. என்னோட லங்ஸில் இருக்கிற ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட இப்போ ஹையராக இருக்குது. அப்போது நான் ஒன்ஸ் நல்லா எக்ஸ்ஹேல் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு எப்படி இருக்குது? என்னோட டயஃப்ரம் கோஸ் பேக் டு ஒரிஜினல் ஷேப். ஓகே, டு ஒரிஜினல் ஷேப். ஓகே, என்னோட டயஃப்ரம் goes back to original shape. அதுக்கப்புறம் என்னுடைய intercostal muscles என்ன ஆயிடுது? கான்ட்ராக்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீதிங், இது ப்ரீதிங் அவுட், கரெக்டா? நம்ம ப்ரீதிங் இன் படிக்கும் போது நம்ம என்ன படித்தோம்? எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகிடும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ப்ரீத் இன் பண்ணும்போது எக்ஸ்டர்னலாக இருக்கிற இன்டர்கோஸ்டல் மசில் தான் கான்ட்ராக்ட் ஆகும். பட் நம்ம ப்ரீத் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய internal intercostal muscle will get contracted, and then what exactly happens? The pulmonary volume is released. Pulmonary volume na enna arthona? நம்மளுடைய லங்ஸ்ல இருக்கிற வால்யூம். ஓகே, the amount of air pressure which is present inside our lungs is called as pulmonary volume. அப்போ பேசிக்கா very simplest concept. So when you breathe in, the pulmonary volume it gets increased. Okay, அதாவது நம்ம lung is fully filled with air, but when you breathe out, நம்மளோட pulmonary volume it gets decreased because நம்ம சேர்த்து வச்ச எல்லா air gaseous molecules inside the lungs. Lungs-னா நான் எதை மீன் பண்ணுறேன்னா, I'm talking about the alveolar sacs. இந்த குட்டி குட்டி balloon shaped sacs இருக்குல்ல, that's the alveolar sacs. ஸோ இந்த alveolar sacs ரொம்ப fill ஆயிருச்சுன்னா that means that நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி I'll give you. இதை வச்சு you'll able to understand more clearly. இப்போது ஒரு வாட்டியும் நான் கேஸை இன்ஹேல் பண்ணும்போது what exactly happens? என்னோட ஆல்வியோலையில் ஃபுல்லாக ஆயிடுது, ஹவுஸ்ஃபுல். ஓகே, மை ஆல்வியோலை இஸ் ஹவுஸ்ஃபுல். அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ என்னோட லங்கோடைய ப்ரெஷர் இருக்கும்ல, அந்த ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தென் த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். ஓகே, என்னை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் உள்ள ப்ரெஷரை விட என்னோட லங்கில் இருக்கிற ப்ரெஷர் இஸ் மோர் ஹை. இது எப்போ நடக்கும்? நான் இன்ஸ்பயர் பண்ணும்போது. அப்போது when I expire, what exactly happens? என்னோட alveoli goes back to the normal shape. என்னோட diaphragm goes back to the normal shape. All of my ribs goes back to the normal shape. Now what happens? எல்லா கேஸுமே I have expelled it through my nostril cavity. அப்போ அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ இது எப்படி சொல்லணும்? The pressure in the lungs is lower than the atmospheric pressure. இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? this is a very very simple concept by the way, but still the way you understand matters a lot. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இன்ஸ்பிரேஷன் அண்ட் இது ஒரு பேசிக்கான திங்ஸ். நம்ம பேசிக்கான ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கும்ல, லைக் எவ்ரி மினிட்
ஒரு நார்மலான ஹியூமன் ஆவரேஜாக 12 to 16 times we breathe in. Okay, in case you feel very tired, நல்லா வெட்டியாக you feelனா set a 1 minute timer or a stopwatch and you know observe how many times you breathe per minute. Okay, and you tell me is it 12 to 16 times. Okay வா, கீழே in chat you can comment it and this is a very nice activity. சரியா, அப்போ நம்ம இந்த 12 to 16 times breathe பண்றதுல இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு 2 செகண்ட் தான் எடுக்கிறோம், பட் கேஸ் எல்லாம் எக்ஸ்பயர் பண்ணுறதுக்கு 3 செகண்ட் எடுக்கிறோம். அப்போது இன்ஸ்பிரேஷனோடைய டைம் விட எக்ஸ்பிரேஷன் டைம் வந்து கொஞ்சம் அதிகம் பை 1 செகண்ட். ஓகேவா, ஸோ இப்போ இன்ஸ்பிரேஷன் அப்போது ப்ராசஸ் எப்படி நடக்குது? எக்ஸ்டர்னல் நேர்ஸ்னால் நம்மளோட நேசல் கேவிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் நேசல் கேவிட்டி, இன்டர்னல் நேர்ஸ், அப்புறம் ஃபேரிங்ஸ்க்கு போகும், க்ளாட்டிஸ்க்கு போகும், லேரிங்ஸ்க்கு போகும், அப்புறம் ட்ராக்கியா, ப்ராங்கை, ப்ராங்கியோல், ஆல்வியோலார், டக்ஸ்க்கு போகும், அப்புறம் ஆல்வியோலைக்கு போகும். அப்போது எக்ஸ்பிரேஷன் எப்படி நடக்கும்? எந்த வழியாக நேர்ஸ்லேருந்து வந்துச்சோ அதே மாதிரி ஆல்வியோலார், டக்ஸ், bronchioles, bronchi. அப்பனா to understand this simply you learn this. Okay, இந்த process தெரிஞ்சா போதும். மேலிருந்து you come down, it is inspiration. கீழே alveoli-லேருந்து you go up, that is expiration. அவ்வளோதான் process. ஓகேவா, ஸோ பேசிக்காக இது வரைக்கும் what all we have seen இந்த chapter start பண்ணதுலேருந்துனா we started with human physiology. So human physiology na enna we saw, adukapram we started with breathing. Okay, so breathing oda general ana process we started, and then nammaloda whole respiratory system oda function enna we started. Adukapram we started with how do we inhale, what are the muscles and all is there. Adukapram how do we exhale, enna muscles play a very important role. Adukapram average inspiration expiration time idella nama paathutom. Okay va, இது வரைக்கும் நம்ம பார்த்தது is just the basics. Okay, so எவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம்? We have studied almost 41 minutes. இப்போ இந்த 41 minutesல நம்ம பார்த்ததுல ஒரு rare chance of getting one or two NEET questions. Okay, why? Because this is a very very basic. Okay, அப்போ இதுக்கப்புறம் தான் exactly we're getting inside the concept. The major concept of this chapter is pulmonary volume. Okay, so இப்போ I have the book. இந்த bookல இது வரைக்கும் நான் நடத்தின hand written notesல நம்ம எவ்வளோ தூரம் concepts வரைக்கும் human physiologyல முடிச்சிருக்கோம்னா it is hardly a page or so. Okay, I will tell you how much we have finished. Okay va, we have finished almost chapter 14. ஸோ நம்ம புக்கில் இது வந்து நான் வச்சிருக்கிற புக் இஸ் 2023 உடைய அப்டேட்டட் புக். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ வெரி நைஸ் புக். நிறைய விஷயம்லாம் தே ஹேவ் எலிமினேட்டட். ஸோ இந்த புக்கில் வாட் ஹாவ் வி டன்? ஓகே, இதில் நம்ம ஜென்ரலான ப்ராசஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனிசம்ஸோடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பற்றி பார்த்தோம். அப்போது நான் பேஜ் நம்பர் 183, பேஜ் நம்பர் 184, பேஜ் நம்பர் 185 நம்ம 3 pages சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ நான் நடத்துகிற கான்செப்ட் எந்த பேஜில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 186. ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் புக் பேஜ் எல்லாம் கேட்பீங்க கமெண்ட்டில், அதனால் நானே சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் பேஜ் நம்பர் 186. ஓகே, பேஜ் நம்பர் 186 தான் அண்ட் 187, அதாவது 14.2.1 சப்டாபிக் தான் உங்கள் புக்கிலேயே இந்த சாப்டர்லேயே இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஓகேவா, அது என்னென்னா ரெஸ்பிரேட்டரி வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி. பல்மனரி வால்யூம் நான் எழுதியிருக்கேன்ல, பல்மனரி வால்யூமோ ரெஸ்பிரேட்டரி வால்யூம். ஸோ அது பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், transport of gases. இது ஒரு சப்பையான சாப்டர் பசங்க. there is nothing much to know about it. Okay, but almost I have finished majority, but this is very very important. very very important na இதுலேருந்து கன்ஃபார்மாக 2 1 mark கொஷின் வரும். ஓகேவா, along with the ஃபார்முலாஸ்னால் ஒரு பெரிய மேக்ஸ் லெவல் ஃபார்முலாலாம் இல்லை, பட் சிம்பிளான ஜெனரிக்கான ஃபார்முலா. அண்ட் திஸ் ஃபார்முலா இஸ் ஹைலி ப்ராக்டிக்கல் ஃபார்முலா. ஒன்லி when you breathe in and breathe out you will understand. ஓகே, குட்டி குட்டி விஷயம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட்லேருந்து I will go very very slowly. Okay, so I'll be starting with very simple things. Okay,
ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டைடல் வால்யூம். இந்த டைடல் வால்யூமை ஷார்ட்டா டிவி அப்படின்னு சொல்லலாம். டிவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைடல் வால்யூம். இந்த டைடல் ஆக்சுவலாக புக்கில் வந்து அப்படியே சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்கல்ல, நான் இங்கே சிம்பிளிஃபைடாக ஐ ஹாவ் கிவன் இன் அ டேபுலர் காலம். ஸோ இந்த டேபுலர் காலம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் ஆல்சோ டு நாட் வரி, இந்த டெலிகிராம் குரூப்பில் ஐ வில் சென்ட் யூ த PDF of that. ஓகேவா? பட் ஸ்டில் லிசன் டு திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இஸ் டைடல் வால்யூம். ஸோ டைடல் வால்யூமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் நம்மளோட லங்ஸ்க்கு போகுதுன்னா 500 milliliter of air. Okay, so during the tidal volume 500 milliliter of air is getting inside our lungs. Okay, அப்போ tidal volume na என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நார்மலான கண்டிஷன், அதாவது நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, நார்மலாக ஒரு சேரில் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இஃப் ஐம் சிட்டிங்னா மை பாடி இஸ், ஐ எம் நாட் டாக்கிங் ஆல்சோ, ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் லுக்கிங் அட் மை ஃபோன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த நார்மலான பாடியோட ரெஸ்டிங் ஸ்டேஜில் த அமௌண்ட் ஆஃப் ஏர் ஐ ப்ரீத் இன் ஃபார் 2 seconds, தி அமௌண்ட் ஆஃப் ஏர் ஐ ப்ரீத் அவுட் ஃபார் 3 seconds. ஓகேவா? அப்போ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்குல்ல நார்மல் கண்டிஷனில், அதாவது நார்மலாக நான் ஒரு சைக்கிள் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் இன் அ நார்மல் அமௌண்ட் அப்படி போகும்போது தோராயமாக என்னோட லங்ஸில் 500 milliliter ஆஃப் ஏர் இஸ் பீயிங் தேர். ஓகே, அப்போது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராசஸ் பேர் டைடல் வால்யூம். டைடல் வால்யூம்னா என்ன அர்த்தம்? தி அமௌண்ட் ஆஃப் ஏர் which is getting inside the lungs and which is getting outside the lungs, that's called as tidal volume. ஓகேவா? இப்போ நான் இது சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங் யூ ஷுட் நாட் ஃபர்கெட், பிகாஸ் இந்த மாதிரி தெர் இஸ் லைக் சம் 7 to 8 terms, but once when you understand it's very very easy. See, first is tidal volume. Remember TV you sit and watch, relax. So just remember, whenever you watch TV, basically you inhale and exhale, அவ்வளோதான் ப்ராசஸ். அப்படி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது how much amount of air is there? 500 ml of air is there. Okay, the second thing is IRV, which is inspiratory reserve volume. இது தோராயமா 2500 ml to 3000 ml of air is there in the lungs. அப்போ நான் இப்போ நார்மலாக நான் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்கேன், ஜென்ரலாக ப்ரீத் பண்ணுறேன், பட் என்னால் நான் ரொம்ப துல்லியமாக நான் ப்ரீத் பண்ணுறதே கவனிச்சுட்டு இருந்தேன்னா நான் நார்மல் அமௌண்ட் ஆஃப் ஏரை என்னோட நாஸ்ட்ரல்ஸில் ட்ரா பண்ணுறதை விட ஐ கேன் ட்ரா ஈவன் மோர் ஏர். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிடேஷன் பண்ணும்போது, ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ஒரு நார்மல் அமௌண்ட் ஆஃப் ஏரை நான் இன்ஸ்பயர் பண்ணுறதை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஏர். அப்போ இது நார்மல் ப்ராசஸ் கிடையாது, இட் இஸ் அ ஃபோர்ஸ்ஃபுல் ப்ராசஸ். அதாவது என்னோட லங்ஸ், என்னோட நாஸ்ட்ரல்ஸை ஐ எம் forcing my lungs and nostril to inhale a lot of air. ஓகேவா? அப்போது இதோட டெஃபினேஷன் என்னது? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஏர் விச் இஸ் இன்ஹேல்ட். இவ்வளோதான் ப்ராசஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தது டிவி டைடல் வால்யூம். செகண்ட் பார்க்குறது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், விச் இஸ் நான் நார்மலான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறத விட நானே என்னோட லங்ஸில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் தான் இருக்கணும்னு forcefully I breathe in. Okay, that is called as inspiratory reserve volume, IRV. Okay, IRV. First பார்த்தது TV, casual breathe in and breathe out. Second பார்க்குறது IRV, which is forceful என்னோட லங்ஸில் I am drawing in more amount of air. Okay, so this is a forceful process. ஓகேவா? இப்போ எப்படி நான் ஐஆர்வி படிச்சோம், அதே மாதிரி செகண்ட் திங் இஸ் இஆர்வி. இதோட அப்படியே ஆப்போசிட், உல்டா. ஓகேவா? இப்போ நான் எப்படி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஓகே, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை அப்படியே ப்ரீத் இன் பண்ணணும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக, அதே மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை எக்ஸ்பயர் பண்ணுறேன். ஸோ ஐஆர்வியும் இஆர்வியும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு மெடிடேஷன், ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் அப்போ என்ன நடக்குது,
forceful I'm drawing in air and forceful I'm expelling the air. So அதுதான் IRV and ERV. okay அப்போ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்போது என்னோட லங்கோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ ஏர் இருக்கும்னா 2500 ml to 3000 ml. அப்போது இஆர்வி பண்ணும்போது இஆர்வின்னா என்ன அர்த்தம், எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் என்னோட ஏரை வந்து ஐம் breathing in, அதே மாதிரி forcefully I am breathing out. So that is called as ERV. இது எத்தனை 1000 ml இருந்து 1100 ml வரைக்கும். See, this ml லாம் ஞாபகம் வச்சுக்கிறது is very simple. tidal volume தான் இருக்கிறதுலே lowest ml 500 ml. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேட்டரியில் என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் ஏரை ட்ராப் பண்ணுறேன். அப்போது என்னோட ml volume gets increased, which is 2500 to 3000 average. அதே மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் எக்ஸ்பெல் பண்ணுறேன், அப்போது which is 1000 to 1100 ml. ஓகேவா? இது மூணு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, tidal volume, inspiratory reserve volume and expiratory reserve volume. ஓகேவா? நெக்ஸ்ட் 4th and 5th very 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 important, residual volume. ரெசிடுவல் வால்யூம் இந்த வேர்டை என்ன சொல்லுது, ஏதோ ஏரு நம்ம லங்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. தட்ஸ் ரெசிடியூ. ரெசிடுவல் வால்யூம்னா என்ன அர்த்தம்னா, நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக, அதாவது என்னோட இஆர்வி மூலியமாக, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் ரேட் வால்யூம் மூலியமாக எவ்வளோ தூரத்துக்கு ஏரை நான் எக்ஸ்பெல் பண்ணாலுமே என்னோட லங்ஸ்லேருந்து ஃபுல் ஏருமே காலி ஆகாது. கரெக்டாக? ஸ்டில் there is கொஞ்சம் amount of air which is there in my lungs. அதுதான் residual volume. okay, which means that the amount of air still present in my lungs even after what, even after I'm forcefully breathing out. அதாவது இந்த இஆர்வியும் ரெசிடுவல் வால்யூமும் ரொம்ப கனெக்டட். ஓகேவா? அதாவது என்னதான் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னோட ஏரை லங்ஸ்லேருந்து ப்ரீத் அவுட் பண்ணாலுமே எல்லா ஏருமே என்ன ஆகும், லங்ஸ்லேருந்து வெளியில் வந்துடாது. still there is certain ஒரு ml capacity of air which stays in my lungs. okay, that specific is called as residual volume. எவ்வளோ ரெசிடுவல் வால்யூம் இருக்கும், 1100 ml-லேருந்து 1200 ml வரைக்கும். அப்போ இதோட டெஃபினிஷன் என்னது, வால்யூம் ஆஃப் ஏர் remains the lungs even after a forceful expiration. எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் எக்ஸ்பயர் பண்ணுறாலும் certain amount of air என்னோட லங்ஸ்லேயே இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக 4 கான்செப்ட்ஸ் படிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அப்புறம் ரெசிடுவல் வால்யூம். ஓகேவா? இப்போது நம்ம படிக்கிறது இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் வைட்டல் கெப்பாசிட்டி. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா கிடையாது, சிம்பிளான ஒரு புரிஞ்சு படிக்கிறது. இப்போ வைட்டல் கெப்பாசிட்டி விசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஏரும் சரி, இன்ஸ்பயர் பண்ணுறதும் எக்ஸ்பயர் பண்ணுறதும் மேக்ஸிமமான லெவல். அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிள், என்னுடைய நார்மலான டிவி டைடல் வால்யூம், பேசிக்காக ப்ரீத் இன் பண்ணுறேன், பேசிக்காக ப்ரீத் அவுட் பண்ணுறேன், அது ப்ளஸ் என்னோட இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணுறேன், அது ப்ளஸ் என்னோட எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏரை எக்ஸ்பயர் பண்ணுறேன். ஐ எம் ஜஸ்ட் லிபரேட்டிங் இட் அவுட். அப்போது ஒரு நார்மலான டைடல் வால்யூம், நார்மலான ப்ரீதிங் ரேட், ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணுறது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்ஹேல் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன்னா என்னுடைய வைட்டல் கெப்பாசிட்டி தெரிஞ்சு போயிடும். இந்த பேசிக்கான கான்செப்ட் வச்சு ஃபார்முலா ஓரியன்ட் சம் எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. அதாவது இப்படி கேட்பாங்க, a normal humans tidal volume is so and so நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த ஹியூமனோடைய ஐஆர்வி இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இஸ் so and so. இப்போது ஒரு ஹியூமனோடைய டிவி இஸ் எக்ஸ், அவனுடைய ஐஆர்வி ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க, அவனோட இஆர்வி ஜெட் கொடுத்துட்டாங்க. அப்போது உனக்கு வைட்டல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க சொன்னால் நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். டிவி, ஐஆர்வி, இவி. ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி வில் கிவ் யூ வாட், த வைட்டல் கெப்பாசிட்டி. பேசிக்கான அடிஷன் கொடுக்குற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி வரது தான் தட் மச் அமௌண்ட் ஆஃப் எம்எல். அந்த எம்எல் எவ்வளோ இருக்குமா,
4000லேருந்து 4600 வரைக்கும் இருக்கும். லைக் 4000 to 4600 ml. ஓகேவா? இது ஒரு பேசிக்கான கான்செப்ட். இப்போ நம்ம இவ்வளோ படிச்சிட்டோம். வைட்டல் கெப்பாசிட்டி படிச்சிட்டோம், ஐஆர்வி படிச்சிட்டோம், இஆர்வி படிச்சிட்டோம். அப்போ இது இதோட மொத்தமான அக்ரிகேட் இருக்குல்ல, இது மொத்தமான அடிஷன், தட் இஸ் வாட் இஸ் வைட்டல் கெப்பாசிட்டி. அப்போது விசி இஸ் ஈக்குவல் டு டிவி ப்ளஸ் ஐஆர்வி ப்ளஸ் இஆர்வி. இதை யூ ரைட் அண்ட் கீப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ நம்ம வந்து இது ஒரு சிம்பிளான விஷயம். நம்மளுடைய ஸ்பைரோமீட்டர்னு ஒன்று இருக்குது. ஸ்பைரோமீட்டர்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, இல்லை ஒரு ரொம்ப வயசான செனைலான பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ப்ரீதிங் ரேட், ரெஸ்பிரேட்டரி ரேட், அதோட கெப்பாசிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மெஷர் பண்ணுறது இஸ் வாட் இஸ் ஸ்பைரோமீட்டர். ஓகே, சும்மா தெரிஞ்சுக்கோ. யூர் ஆல் கோயிங் டு பி ஃபியூச்சர் டாக்டர்ஸ், ஸோ ஜஸ்ட் லேர்ன் சர்டன் டேர்ம்ஸ். சரியா? இப்போ 5 டேர்ம்ஸ் சூப்பராக படிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சுவலாக எத்தனை டேர்ம்ஸ் படிச்சிருக்கோம்? we have 5 terms we have studied. என்னென்னலாம் படிச்சிருக்கோம்? inspiratory reserve volume, tidal volume, inspiratory reserve volume, expiratory reserve volume, residual rate, vital capacity. ஓகே, 5 படிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னா inspiratory capacity. ஓகேவா? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, நம்ம ப்ரீத் பண்ணுற கெப்பாசிட்டி தான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்கும்? 3000 ml to 3500 ml. டு நாட் வரி, நீட் எக்ஸாமில் இப்படி சப்பையாக இன்ஸ்பிரேட்டரியில் எத்தனை ml ஆஃப் ஏர் லங்ஸில் இருக்கும்லாம் கேட்க மாட்டாங்க. நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக உனக்கு என்ன தெரியுது அதுதான் பார்ப்பாங்க. சும்மா எப்படி சொல்கிறது, விச் இயர் த சயின்டிஸ்ட் வாஸ் பார்ன், விச் இயர் ஹீ ஃபவுண்ட், எத்தனை எம்எல், இந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க. பட் ஃபார்முலாஸாக, தியரிட்டிக்கலாக, ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த படிக்கிறதா கேட்பாங்களே தவிர மக்கடிச்சு இவ்வளோ கெப்பாசிட்டி இந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க. டு நாட் வரி. இது வரைக்கும் நீட் எக்ஸாமில் அந்த மாதிரி கொஷின் வந்தது இஸ் த ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 10 years கொஷின் பேப்பரில் நத்திங் ஆஃப் தட் சார்ட் இஸ் பீயிங் ஆஸ்ட். சரியா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது இஸ் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி என்ன பண்ண போகிறேன்னா, நான் எத்தனை அமௌண்ட் ஆஃப் ஏரை இன்ஹேல் பண்ணுறேன் ஆஃப்டர் அ நார்மல் எக்ஸ்பிரேஷன். இப்போ நான் ப்ரீத் அவுட் பண்ணிட்டேன், ஜென்ரலாக ப்ரீத் அவுட் பண்ணிட்டேன். இந்த ப்ரீத் அவுட் ப்ராசஸ்க்கு அப்புறம் நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை இன்ஹேல் பண்ணுறேன். அது ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் பண்ணலாம், ஜெனரிக்காகவும் இன்ஹேல் பண்ணலாம், ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்லேயும் பண்ணலாம், இல்லை நான் ஒரு பெரிய ஒரு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே மூச்சு வாங்குற மாதிரியும் இன்ஹேல் பண்ணலாம். அப்போ நான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்ன அர்த்தம்னா, ஜெனரிக்காக நான் எத்தனை வால்யூம் அமௌண்ட் ஆஃப் ஏரை இன்ஹேல் பண்ணுறேன் ஆஃப்டர் மை ப்ரீதிங் அவுட், இதுதான் என்னோட இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அப்போது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியை நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? என்னோட டைடல் வால்யூம். டைடல் வால்யூம் என்னது? நார்மலாக எப்படி ப்ரீத் இன் பண்ணுறேன், ப்ரீத் அவுட் பண்ணுறேன், அதான் என்னோட டைடல் வால்யூம். அப்போது அதை எதோட ப்ளஸ் பண்ணிப்பேன்? ஐஆர்வியோட ப்ளஸ் பண்ணுவேன், விச் இஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். கரெக்டாக? இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்னது? ஃபோர்ஸ்ஃபுல்லாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை ஐ எம் இன்ஹேலிங், தட் இஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிக்கல் கான்செப்ட். நவ் when I want to know my inspiratory capacity, what I will do is, என்னோட நார்மலான breathe in and breathe out ரேட்டை எனக்கு தெரியணும். அதை எதோட ப்ளஸ் பண்ணிப்பேன்? என்னோட ஃபோர்ஸ்ஃபுல்லான இன்ஸ்பிரேட்டரி ரேஷோட ப்ளஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். அப்போது ஒருத்தரோட இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா அவங்களோட டைடல் வால்யூம் தெரியணும், அவங்களோட இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இப்போ ரேராக அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம். ஒரு ஹியூமனோடைய tidal volume so and so, அதுதான் x. ஓகேவா? ஒரு ஹியூமனோடைய இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் so and so, அதான் y. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமனோடைய எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் so and so, which is z. ஓகே, இப்போ இந்த 3 டேட்டாவுமே கொடுத்துட்டு they are asking you to find the inspiratory capacity. அப்போ அந்த டைமில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ இஆர்வியும் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம x plus
y plus z பண்ணணும்ட்டு இதை தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. ஆப்ஷனில் இது மூணுமே ஆட் பண்ண ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க சரியா. பட் do not worry, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. you have to be very strong enough in your formula. what you have to find inspiratory capacity ன்னு கேட்டாலே ரெண்டு விஷயத்தை தான் ஆட் பண்ணணும். இந்த கொடுத்துருக்கிற 3 டேட்டாவில் எனக்கு ERV தேவையில்லாத டேட்டா, தேவை உள்ளது இஸ் மை டிவி அண்ட் ஐஆர்வி. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா அவ்வளோதான். இப்படி தான் கொடுப்பாங்க. 1500 + 2000 ஆட் பண்ணனா 3500 அவ்வளோதான். இது மாதிரி பேசிக்கான அடிஷன் தான். பட் இதில் உங்கள் அடிஷன் கெப்பாசிட்டியை விட எந்த ஃபார்முலாவில் எந்த ரெண்டு இதையும் ஆட் பண்ணுறீங்கன்னு தான் கேட்பாங்க. ஓகே, இது வரைக்கும் பெருசாக இதில் ஃபார்முலா ஓரியன்டுமே வந்தது கிடையாது. பட் மோர் சான்சஸ் ஆஃப் தெம் ஆஸ்கிங் லைக் தட். அதுக்கு பேசிக்காக யூ நீட் டு நோ த ஃபார்முலா. ஓகேவா. நெக்ஸ்ட் வாட் ஆர் வி கோயிங் டு ஸ்டடி இஸ் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. எப்படி நம்மளோட இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி ஐசி அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி என்னது இசி. ஐசி இசி. அப்போது இதில் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஜெட் வேல்யூ கொடுத்தாங்கன்னா இங்கே ஒய் வேல்யூ இருக்குல்ல விச் இஸ் ஐஆர்வி, அது ஒரு யூஸ்லெஸ்ஸான வேல்யூ. எனக்கு இஆர்வி தான் வேணும். சம்டைம்ஸ் இந்த 3 டேட்டாவையும் கொடுத்துட்டு ஒரு ஹியூமனோட ஐசியும் கண்டுபிடி இசியும் கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை ஆட் பண்ணி ஒரு டேட்டா, எக்ஸ் அண்ட் ஜெட்டை ஆட் பண்ணி ஒரு டேட்டா. ஓகேவா. இப்போ நான் க்ரீக் அண்ட் லாட்டின்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். பட் இது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப இப்போ எப்படி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்ட போய் தான் நம்ம ஏபிள் டு டெல். அதே மாதிரி when you are able to understand clearly, you will be able to teach your friends. இது ஒன்றுமே இல்லைடா, பயங்கர சப்பையான கான்செப்ட். ஓகேவா. அதுக்கு you need to understand that. ஓகே. ஸோ எப்படி நம்ம இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி படித்தோமோ அதே மாதிரி இப்போ படிக்க போகிறது எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இப்போது அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை நான் எக்ஸ்ஹேல் பண்ணுறேன் ஆஃப்டர் மை நார்மல் இன்ஹலேஷன், அதுதான் என்னோட எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி என்ன அர்த்தம்? என்னோட எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை நான் இன்ஸ்பயர் பண்ணுறேன். இது அதோட ஆப்போசிட். எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி ஒரு நார்மலான இன்ஹலேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை நான் எக்ஸ்பயர் பண்ணுறேன், அதான் என்னோட எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அப்போது எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியை நான் என்ன பண்ணுவேன், என்னோட டைடல் வால்யூம். ஏன்னா நான் எவ்வளோ பேசிக்காக எவ்வளோ இன்ஹேல் பண்ணுறேன் எவ்வளோ எக்ஸ்ஹேல் பண்ணுறேன் எனக்கு தெரியாது. கரெக்டாக. அப்போது எப்போவுமே இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியும் சரி எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியும் சரி ரெண்டு கேட்டாலுமே நான் என்ன பண்ணணும், என்னோட டைடல் வால்யூமை கூட்டு சேர்த்துக்கணும். ஓகே. ஆல்வேஸ் ஐ ஹாவ் டு ஆட் இட் வித் மை டைடல் வால்யூம். அப்போது டைடல் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மை இசி. ஓகே. நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நான் இன்னொரு பிடிஎஃப் பிளாங்கான பிடிஎஃப் அதில் ஓப்பன் இட், அதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் அதெல்லாம் வி வில் ரைட் அண்ட் கீப் இட். ஓகேவா. ஸோ இதில் இப்போ ஐ ஹாவ் டு ஆட் இட் டேக் லிட்டில் மோர் டைம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஐ வில் ஆட் ஒன் மோர் பிடிஎஃப் பிளாங்கான ஷீட்ஸ் டு கிவ் யூ ஆல் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். சரியா. இது மாதிரி ஃபார்முலா அதெல்லாம் நம்ம அங்கே நோட் பண்ணலாம். ஸோ யூ வில் ஹாவ் மோர் கிளாரிட்டி. நெக்ஸ்ட் என்னது, இன்னும் ரெண்டு தான் படிக்க போகிறோம். வெரி சிம்பிள். ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஓகே. FRC. ஓகே. இதான் 8th இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஓகே. ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம ரெசிடுவல் கெப்பாசிட்டி ரெசிடுவல் வால்யூம்னு ஒன்று படித்தோம்ல, அது என்னன்னு I'll just brush it up. What is the residual volume? நம்ம என்னதான் எக்ஸ்பயர் பண்ணாலும் எல்லா ஏருமே it doesn't get expired. Simple ஒரு கொஞ்சம் amount of air is already in the lungs. So that is what you call it as your functional residual capacity. அப்போ functional residual capacity னா இது ரிலேட்டடாக தான், but there's something more extra. அவ்வளோதான். அப்போனா volume of air remaining in the lungs after a normal expiration. ஓகே. நார்மலாக நான் எக்ஸ்பயர் பண்ணும்போது, ஓகே, நார்மலாக when I expire, what happens? Certain amount of air is present in my lungs. That is called as functional residual capacity. I'm repeating it once again. ரொம்ப simple. Residual capacity, functional residual capacity னா என்ன அர்த்தம்னா எவ்வளோ amount of air என்னோட லங்ஸில் it is there
எப்போ இருக்கு? நான் நல்லா எக்ஸ்பயர் பண்ணதுக்கப்புறம், நல்லானா என்னோட நார்மலாக, இப்போ நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், நார்மலாக நான் எக்ஸ்பயர் பண்ணதுக்கப்புறமும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் என்னோட லங்ஸில் இருக்கோ அதுதான் என்னோட ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. அப்போது ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? என்னுடைய ERV ப்ளஸ் ஆர்வி. அப்போது ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டிக்கு எனக்கு கண்டிப்பாக ரெசிடுவல் கெப்பாசிட்டி தெரியும், ரெசிடுவல் வால்யூம். அப்போ அந்த ரெசிடுவல் வால்யூமோட என்னது என்னோட எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமை ஆட் பண்ணிப்பேன். சி, இப்போ இது ஃபார்முலா இருக்கலாம், பட் கான்செப்ட் புரிஞ்சால் you itself know what to add with what. Okay, so that is your FRC. FRC na functional residual capacity. எதையும் ஆட் பண்ணுவேன்? என்னோட ரெசிடுவல் வால்யூமோட I will add my expiratory reserve volume. அவ்வளோதான் பசங்களா. இன்னும் ஒரே ஒரு டேர்ம் படிச்சிட்டோன்னா இவ்வளோ பெரிய ஒரு டேப்லெட் காலம் முடிஞ்சிருச்சு. ஓகே, TLC. ஓகேவா, VLC மாதிரி TLC ஞாபகம் வச்சுக்கோ, which is total lung capacity. ஓகே, என்னோட மொத்தமாக என்னோட லங்கில் என்ன கெப்பாசிட்டி தான் இஸ் வாட் இஸ் total lung capacity. எவ்வளோ amount of air என்னோட லங்ஸில் இருக்குது ஆஃப்டர் மை மேக்ஸிமம் இன்ஸ்பிரேஷன். இது ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆகலாம் பேஸ்ட் ஆன் த ஏஜ். ஓகே, இப்போ என்னோட TLC வந்து டோட்டலாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தையோட டிஃபர் ஆகும், கரெக்டாக? பிகாஸ் மை ஆர்கன்ஸ் would have been more developed. It has become more bigger in size to expand. ஓகேவா, இப்போ ஹியூமன்ஸ் வளர வளர என்ன ஆகும்? ஆர்கன்ஸ் கீப் differentiating themselves and they become more matured enough. ஓகே, ஆனால் நம்ம பாடியில் இது ஒரு ஜென்ரிக்கான இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு வயசாக சைஸ் ரெடியூஸ் ஆகிற ஒரே ஆர்கன் இஸ் ஆர் தைமஸ். அதனால தான் ரொம்ப வயசானவங்களுக்கு இப்போ தைமஸோட ஃபங்க்ஷன் என்னது? தைமஸ் T செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, கரெக்டாக? T செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இம்யூனிட்டிக்கு. அப்போது when I age, say I cross my 50, 60, 65, என்னோட T செல்ஸ் இருக்குல்ல, என்னோட தைமோசைட் இருக்கிற தைமஸ்ன்ற ஆர்கன் தைமோசைட்டை குறைக்கிறது நிறுத்திடும், செயல்படுத்துறது. வை? பிகாஸ் என்னோட தைமஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு 10 சென்டிமீட்டரில் இருக்குன்னா எனக்கு 60 வயசு இருக்கும் போது என்னோட தைமஸ் will be only 2 centimeter. It gets decreased. That is why வயசானவங்களுக்கு ஈஸியாக they are resistant to all of this. Even COVID, why did it affect வயசானவங்க? தட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு T செல்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. பட் ஒரு 20s இருக்கிறவங்க, ஒரு டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ இருக்காது, பிகாஸ் அவங்களோட தைமோசைட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக டெவலப் ஆகும். இதெல்லாம் பேசிக்கான விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு TLC அகேன். ஸோ TLC இஸ் அ டோட்டல் லங் கெப்பாசிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? total amount of air present in the lungs after maximum inspiration. நல்லா you can actually do it by yourself. அதாவது உட்காந்துட்டு நல்லா you inspire, எவ்வளோ தூரத்துக்கு மேக்ஸிமமாக you inspire, அப்போது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட லங்ஸ் அந்த ஏரை வந்து அதுக்குள்ளே தேக்கி வைக்குது, கெப்பாசிட்டி, தட்ஸ் கால்ட் ஆஸ் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. எவ்வளோ தூரத்துக்கு ஏரை நம்ம லங்கால் ஸ்டோர் பண்ண முடியுமோ தட்ஸ் கால்ட் அஸ் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஓகே, அப்போ என்னோட டோட்டல் லங் கெப்பாசிட்டியை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ரொம்ப சிம்பிள். என்னுடைய வைட்டல் கெப்பாசிட்டி எடுத்துப்பேன். நார்மலாக ப்ரீத் இன் பண்ணுற ரேட்டோ ப்ரீத் அவுட் பண்ணுற ரேட்டோ, இதோட என்னோட ரெசிடுவல் வால்யூமை ஆட் பண்ணிடுவேன். ரெசிடுவல் வால்யூம் எப்படி ஆட் பண்ணுவேன்? எவ்வளோ தான் எக்ஸ்பயர் பண்ணாலும் என்னோட லங்ஸில் கொஞ்சம் ஏர் இருக்கும்ல, அதையும் இதையும் ஆட் பண்ணனா என்னோட TLC தெரிய போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ TLC இஸ் என்னோட வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் மை ரெஸ்பிரேட்டரி வால்யூம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இந்த கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம். இது பயங்கர இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், ஸ்பெஷலி ஃபார் யோர் நீட் எக்ஸாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களோட இஃப் யூ ஆர் அ CBSE ஸ்டூடெண்ட், உங்களுக்கு 5 மார்க் கொஷின் கேட்பாங்கல்ல, அப்போது இந்த மாதிரி எனி 5 டாபிக்ஸ் TLC, RV, ERC கொடுத்துட்டு they'll just ask you to write the formula, they'll just ask you the definition. டெஃபினிஷனுக்கு 1/2 mark, அந்த ஃபார்முலாவுக்கு 1/2 mark, அப்படியே 1 மார்க்காக எழுதுனா 5 on 5 you'll get. ஓகேவா? நெக்ஸ்ட் what is it? Respiratory volume capacities are 22. Okay, இது ஒரு பேசிக்கான ஸ்டாக். ஓகே, வாட் இஸ் இட்னா, ஒரு மென்னை கம்பேர் பண்ணும்போது மென்னோட ஸ்டாமினா கம்பேர் பண்ணும்போது
woman stamina. I'm talking about normalana woman. I'm not talking about gym ku pora men, workout பண்ற athlete females. I'm not talking about them. I'm talking about generic ஆன ஒரு female and generic ஆன male. அவங்களோட respiratory volume compare பண்ணும்போது மேல்ஸுக்கு 20 to 25% ஹையரா இருக்கு யாரை விட விமனை விட. ஓகே, that's the basic ஆன thing. ஓகே, so yeah. Next நம்ம exchange of gases பத்தி படிக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் எல்லாமே in your book what I told page number 183 கரெக்டா? 183ல yeah 186 and 187 ஓகேவா? 14.2.1 இதுதான் உங்க இந்த இந்த breathing chapterல very most important ஆன concept. ஓகே, இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. You have very simple concept which is exchange of gases, transport of gases. ஒரு gas எப்படி exchange பண்ணுவ, அப்புறம் உன்னோட பாடிக்கு how do you transport, that only that much you have to learn. Okay, so இப்போ நம்ம exchange of gases பத்தி படிக்கலாம். இப்போ நம்மளோட exchange of gasesக்கு ரெண்டு சைட் இருக்கு. ஒன்னு primary site, the other is secondary site. Okay, primary site எங்க நடக்கும்? alveoli, நம்ம லங்ஸ்ல இருக்கிற ரொம்ப யூனிக்கான ஆர்கன் which is an alveoli, அதுல தான் நடக்கும் primary site. இங்க என்ன நடக்கும்? பேசிக்கா diffusion of oxygen and carbon dioxide happens in the primary site. அப்போ secondary site என்னது? bloodலயும் சரி டிஷ்யூஸ்லயும் சரி நடக்கும். ஓகே, அப்போ நம்மளோட ஆக்சிஜன் நம்ம ஆல்வியோலைல அப்சர்வ் பண்ண ஆக்சிஜன் எங்க போகும்? பல்மனரியோடைய ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன். யூ ஹாவ் பல்மனரி ஆர்டரிஸ் அண்ட் பல்மனரி வெயின்ஸ். இப்போ எப்படி ஒரு ஆர்டரி வில் கேரி அன் ஆக்சிஜனேட்டட் பிளட், அண்ட் திஸ் இஸ் another important thing. இப்போ நம்மளோட ஆர்டரிஸ் will carry oxygenated blood. நம்மளோட vein will carry deoxygenated blood. You're all into 11th. இன்னும் do not say that pure blood and impure blood. Bloodல there is no purity and impurity. Okay, that is a very wrong term. Certain teachers, certain students use. It's very very wrong term. Bloodல there is no purity or impurity. It is all about blood carrying oxygen, blood carrying carbon dioxide. Okay, அப்போ நம்ம பாடியில இருக்கிற arteries, what does it carry? Oxygen. நம்ம பாடியில இருக்கிற vein, it carries carbon dioxide. அப்போ what is the function of capillaries? Their arteries ko veins ko or exchange. Okay, it's a connectivity between arteries and veins, capillaries. It's a smaller blood vessel. ஆனா ஒரே ஒரு exception, pulmonary arteries ko pulmonary veins ko. Pulmonary artery will carry deoxygenated blood, pulmonary vein will carry oxygenated blood. Okay, அப்போ இந்த ஆக்சிஜன் நம்மளுடைய ஆல்வியோலைல இருந்து எங்க போகும்னா பல்மரி வெயினுக்கு தான் போகும், ஆர்டரிக்கு போகாது. ஏன்னா என்னதான் ஆர்டரி ஆக்சிஜனேட் blood கேரி பண்ணாலும் there is an exception where pulmonary arteries will carry deoxygenated blood. பல்மனரினா லங்ஸ்ல இருக்கிற ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படியே உல்டாவான ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேவா, அவ்வளோதான் ப்ராசஸ். இப்போ பிரைமரி சைட், செகண்டரி சைட். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ரெண்டு ஸ்டேஜ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்மளோட ஆல்வியோலைல இருந்து it goes to the pulmonary arteries or veins. Second stage, where does it go? It has to reach the நம்மளுடைய blood and the tissues. Okay, இப்போ நம்ம bloodல இருந்து அதுக்கப்புறம் டிஷ்யூஸ்க்கு தான் போகும். bloodல இருக்கும், அப்புறம் bloodல இருக்கிற ஆக்சிஜன் அப்படியே நம்ம டிஷ்யூஸ்க்கு டிஃப்யூஸ் ஆயிடும். ஓகே, this is the basic procedure of how you breathe in and breathe out. ஓகேவா, இப்போ இது ரொம்ப 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 important. ஓகே, the pressure of an individual gas in a mixture is called as partial pressure. partial pressureனா என்ன அர்த்தம்னா, ஒரு mixture of gases இருக்கு, அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு gases we will take, which is oxygen and carbon dioxide. Okay, the pressure of oxygen in a gas,
ஒரு gas இருக்கு, அதில் nitrogen, sulfur, ammonia, what not, all every gas is there. Okay, but அந்த gasesல ஸ்பெசிஃபிக்கா ஒரு partial pressure of oxygen நீ எப்போ சொல்வேனா அந்த கேஸ்ல ஆக்சிஜனை மட்டும் கால்குலேட் பண்ணுவல, ஏன்னா அந்த கேஸ்ல ஃபுல்லஸ்ட் ப்ரெஷர் இருக்கும். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் எதில் இருக்கும்? ஆக்சிஜனில். இன்னொரு பார்ஷியல் ப்ரெஷர் கார்பன் டை ஆக்சைடு, இன்னொரு பார்ஷியல் ப்ரெஷர் நைட்ரஜன். அப்போ அந்த மிக்சரில் எல்லாத்துக்கும் அதுக்கான ப்ரெஷர் இருக்கும்ல. பட் ப்ரெஷரோட டென்சிட்டி வேரிஸ். ஆக்சிஜன் 70% இருக்கலாம் அந்த மிக்சரில், கார்பன் டை ஆக்சைடு ஒரு 20% இருக்கலாம், மீதி ஒரு 10% மைட் பி அம்மோனியா, மீதி ஒரு 0.1% மைட் பி நைட்ரஜன். அப்போது what exactly is a partial pressure na? The amount of pressure which is present in a gas is called as partial pressure. Okay va? So idoda unit is mmHg, which is millimeter mercury. Okay va? Idudha idoda unit. This is one such simple thing, 1 mark. So partial pressure of oxygen and partial pressure of carbon dioxide. Either one more tabular column which is for your understanding. இப்போ நம்மளுடைய atmospheric airல how much amount of oxygen is there? 159%. okay, carbon dioxide is 0.3 ன்னு வச்சுக்கோயேன். பட் நம்மளோட alveoli-ல this much amount is there, 104 and 40. அப்போ deoxygenated blood, அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கிறதுல ஆக்சிஜன் விட கார்பன் டை ஆக்சைடு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, விச் இஸ் 40 and 45. ஆனால் நம்மளுடைய பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் விச் இஸ் 95 and 40. வெரி சிம்பிள் கான்செப்ட். இப்போது பார்ஷியல் டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அப்போது டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குமா, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குமா? அஃப்கோர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஒன்லி வில் பி ஹையர். அதே மாதிரி நம்மளுடைய ஆக்சிஜனேட்டட் பிளட்ல விச் இஸ் ஹையர்? நம்மளுடைய ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் ரொம்ப ஹையர். அதே மாதிரி நம்ம டிஷ்யூஸ்லயும் தோராயமாக எக்ஸ்சேஞ்ச், திஸ் இஸ் ஹவ் ஹேப்பன்ஸ், அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இப்போ இது ரெண்டும் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியம், விச் இஸ் solubility of carbon dioxide. நம்மளோட பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு சொல்யூபிள் ஆகுதுல, அது ஆக்சிஜனை விட 20 to 25 மடங்கு ஹையர். புரியுதா? இது வந்து எதனாலனா அதோடைய பார்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. இப்போ நம்மளோட எந்த ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ ஆகட்டும், solubility ஆஃப் த கேஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஆக்சிஜன் விட கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக சொல்யூபிள். ஓகே, எப்போ இட் இஸ் 20 to 25 times ஹையர் தேன் த ஆக்சிஜன். சரியா? அதுக்கப்புறம் இப்போ எந்த அளவுக்கு டிசால்வ் ஆகுதோ அதே அளவுக்கு டிஃப்யூஸ் ஆயிரும். மீனிங் டு சே தட் ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகுறத விட கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப டிஃப்யூஸ் ஆயிடும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 mark question. வாட் இஸ் இட்? First thing is solubility of carbon dioxide is higher. Next thing, the diffusion of carbon dioxide is higher. எதுல? ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது diffusion of carbon dioxide is more higher. ஓகேவா? இப்போ diffusion membrane இருக்குல்ல, பேசிக்கான ஹியூமனோட diffusion membrane, primary membrane which is alveoli, sac like structure. கரெக்டா? இப்போ இந்த alveoli-க்கு there are 3 layers: squamous epithelium, endothelium. ஓகே, இப்போ and then basementல ஒரு substance இருக்கும். இப்போ இங்க பாரு, outer layer பேரு epithelium. ஓகேவா? epithelium, outer layer. ஓகே, இன்னொரு லேயர் பேரு endothelium. இப்போ epitheliumக்கும் endotheliumக்கும் நடுவுல இருக்குல்ல, that's called as basement membrane. okay, இப்படி இருக்கும். let me teach you like this. இது epithelium, இது endothelium. okay, epithelium, endothelium,
இது பேரு basement membrane. ஓகே, இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். alveolar ballக்குள்ள மேல இருக்கிறது epi, உள்ள இருக்கிறது endo, நடுவுல இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது is your basement membrane. ஓகேவா? இதனால தான் இதோட thickness வந்து மில்லிமீட்டரை விட கம்மியா இருக்கும். ஓகேவா? 1 millimeter எவ்வளோ கம்மி? It will be in nanomicrons. ஓகே, அதோட breadth. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய ஆல்வியோலைல இருந்து டிஷ்யூக்கு போறது என்ன கேஸ்? ஆக்சிஜன். பட் டிஷ்யூஸ்ல இருந்து ஆல்வியோலைக்கு போறது என்ன கேஸ்? கார்பன் டை ஆக்சைடு. So this is very simple. Oxygen is from alveoli to tissues. Carbon dioxide is from tissues to alveoli. நம்ம ஆல்வியோலைல இருந்து டிஷ்யூக்கு என்ன போகும்? ஆக்சிஜனேட்டட் blood. நம்ம டிஷ்யூஸ்ல இருந்து ஆல்வியோலைக்கு என்ன போகும்? deoxygenated blood. So simple. Pulmonary artery will carry carbon dioxide. Pulmonary vein will carry oxygen. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். Okay? Now, by the time blood leave the alveoli from the arteries, இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஒரு ஆல்வியோலைல இருந்து blood லீவ் ஆகுது இல்ல, அப்போ அதோட partial pressure of oxygen 104 இருக்கும், partial pressure of carbon dioxide 400 இருக்கும். Okay, so by the time blood from the alveoli, okay, so alveoli ல இருந்து லீவ் ஆகுது, எங்க இருந்து லீவ் ஆகுது? ஆர்டரிஸ்ல இருந்து. அப்போ partial pressure of oxygen is always higher, okay, which is 104, and partial pressure of carbon dioxide is lower, which is 40. okay va? Appo next, this I told you, right? Arteries, veins, pulmonary artery, pulmonary vein. Look at this. In the diagram ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். See, இது வந்து நம்மளோட alveolar cavity. நான் வந்து I'll black color pen இங்க யூஸ் பண்ணல, I'll use black color pen. ஓகேவா? See, இப்போ air இருக்கு, இது ஒரே ஒரு alveolar cavity. ஓகேவா? இப்போ இங்க நான் வரைஞ்சிருக்கிறது is the epithelium. ஓகேவா? இது epithelium, இது வந்து endothelium. endothelium. சரியா? இப்போ ஏர் இப்படி டிஃப்யூஸ் ஆகுது இந்த மெம்பரேன்குள்ள. அப்போனா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சே ஒரு கேஸ் பார்ட்டிகிள் இஸ் என்டரிங் இன். ஓகே, என்ன என்டர் ஆகுது? ஆக்சிஜன் என்டர் ஆகுது. ஆக்சிஜன் என்டர் ஆகினவுடனே எதோட பைண்ட் பண்ணிக்குது? நம்மளுடைய ஆர்பிசிஸோட பைண்ட் பண்ணிக்குது. பிகாஸ் ஆர்பிசிஸ், the red blood corpuscles or red blood cells, which has higher potentiality to attract the oxygen. அதுக்கான நிறைய சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எது மூலியமா போகுது? with the help of pulmonary vein, because pulmonary vein carries oxygenated blood. அப்போ pulmonary artery என்ன பண்ணுது? it takes in carbon dioxide. carbon dioxide யாருக்கு கொடுக்குது? to the alveolar cavity க்கு கொடுத்துட்டு டிஃப்யூஸ் பண்ணிட்டு நீ எக்ஸ்பிரேஷன் மூலமா you expel all that gas out ன்னு கொடுக்குது. ஓகே, this diagram is very very important ஆன diagram. okay, இந்த diagram I'll just rub it out. okay, when you know this diagram, சப்பையா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் எல்லாமே புரிஞ்சுக்கலாம். ஓகே, so that's how simple இது. ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். இப்போ நம்ம டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ்ன்ற கான்செப்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்மளுடைய பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து ரெண்டு ஃபார்ம்ல இருக்கும். ஒன்று பிளாஸ்மாவோட மிக்ஸ் ஆகிருக்கும். எத்தனை பர்சன்ட்? 3% தான். நெக்ஸ்ட்டு ஹீமோக்ளோபினோட மிக்ஸ் ஆகிருக்கும். 97% தான். இப்போ ஒரு ஹியூமனுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது பிளாஸ்மாவை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி கொட்டிட மாட்டாங்க. ஏன்னா பிளட்ல இருக்கிற பிளாஸ்மாலையும் ஹீமோக்ளோபின் இருக்கும். அப்போது ஃபுல் பிளட்ல தான் ஹீமோக்ளோபின் ஆர்பிசி கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. வாட் இஸ் அ ஹீமோக்ளோபின்? ஹீமோக்ளோபின் இஸ் அ பிக்மெண்ட் which gives red color to the blood. okay, so which means that when you have அதிக ஹீமோக்ளோபின், ஆர்பிசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஆர்பிசிஸை கவுண்ட் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ தி ஆக்சிஜன் இன் பிளட் இஸ் ஆஃப் டூ ஃபார்ம்ஸ்.
ஒன்று பிளாஸ்மாவில் இருக்கும், இன்னொன்று ஹீமோக்ளோபின்ல இருக்கும். ஓகேவா? பிளாஸ்மாவில் இருக்கிறது இஸ் 3%, ஹீமோக்ளோபின்ல இருக்கிறது 97%. அப்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிஹீமோக்ளோபின். ஓகே, அப்போது நம்மளோட ஹீமோக்ளோபினோட இருக்கிற ஆக்சிஜன் பேர் என்னது? ஆக்சிஹீமோக்ளோபின். ஓகேவா? பிளாஸ்மால எப்படி இருக்கும்? இப்போ ஹீமோக்ளோபின்ல ஆக்சிஹீமோக்ளோபினா இருக்கு. பட் ஹவு வில் இட் பி இன் த பிளாஸ்மா? இந்த பிளாஸ்மா டிசால்வ்டு ஃபார்ம்ல இருக்கும். மிக்ஸ் ஆன திஸ் gaseous mixture is in dissolved form. ஓகேவா? அது மட்டும் இல்லாம as ஆக்சிஹீமோக்ளோபின், அதாவது ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் கம்பைன் ஆகிறது is what is ஆக்சிஹீமோக்ளோபின். ஓகே, RBC has protein called as hemoglobin. We all know that. Yep. Look at this, very simple. நம்ம RBC இருக்கு, ரெட் பிளட் கார்பியூல்ஸ்க்கு எது கலர் கொடுக்குது? ஹீமோக்ளோபின். ஓகே, இப்போ இந்த ஹீமோக்ளோபினோட யார் கம்பைன் ஆகுறா? ஆக்சிஜன். அதனால இது பேர் என்னது? ஆக்சிஹீமோக்ளோபின். ஓகேவா? இப்போ ஹீமோக்ளோபினுக்கு வந்து 4 பெப்டைட் செயின் இருக்கு. ஆல்ஃபா செயின், பீட்டா செயின். 2 ஆல்ஃபா 2 பீட்டா செயின் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் தேவையில்லை. பட் ஹீமோக்ளோபின்ல எத்தனை ஹீம் குரூப் இருக்கு? 4 ஹீம் குரூப் இருக்கு. ஓகேவா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் அயர்ன், ஃபெரிக், ஃபெரஸ். ஓகே, அப்போ ஹீமோக்ளோபின் பிளஸ் ஆக்சிஜன் என்ன ஃபார்ம் ஆகுது? ஆக்சிஹீமோக்ளோபின். ஓகேவா? வெரி சிம்பிள். HB4னா ஹீமோக்ளோபின். ஏன் 4 போடுறோம்? 4 ஹீம் குரூப்ஸ் இருக்கு. கரெக்டா? அத்தனை மாலிக்யூல்ஸோ HB4 பிளஸ் இது ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், 4 molecules of oxygen. It is a reversible reaction, correct? Because oxygen plus hemoglobin can give rise to oxyhemoglobin. The same way, oxyhemoglobin can reverse it, can break it into oxygen and hemoglobin. Okay, so next, hemoglobin has higher affinity to oxygen. ஒரு ஆக்சிஜனுக்கு ஹீமோக்ளோபின் ஹையர் அஃபினிட்டி இருக்கு அப்படின்னா ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் ரொம்ப ஈஸியாக கம்பைல் ஆயிடும். ஓகேவா? அப்போ ஹையர் த அஃபினிட்டி, இப்போ ஹீமோக்ளோபினுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஹையர் அஃபினிட்டி இருந்துச்சுன்னா அப்போ அந்த பிளட்டோடைய பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கும். ஏன்? இருக்கிற எல்லா ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் பைண்ட் ஆயிடுச்சு. அப்போது எல்லா ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் பைண்ட் ஆகும்போது பிளட்ல இருக்கிற பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வில் பி ஹையர், பட் தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ பிளட்ல இருக்கிற பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வில் பி லோவர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்பப்பெல்லாம் பிளட்ல பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லோவாக இருக்கோ அப்போது ஆக்சிஜன் ஆர்பிசியிலேருந்து டிஃப்யூஸ் ஆயிரும். Okay, so oxygen diffuse in the RBC, meaning to say that RBC ஓட முக்கியமா oxygen bind ஆயிருக்கும். எந்த பார்ட்ல? அதோட ஹீமோக்ளோபின் பார்ட்ல, ஹீம் பார்ட்ல. ஓகே, அவ்வளவுதான். வெரி 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 சிம்பிள் கான்செப்ட்ஸ். ஓகே, இப்போ முக்கியமான ஒரு கர்வ் பத்தி பார்க்க போறோம், which is oxygen hemoglobin dissociation curve. எப்படி நம்ம வந்து இந்த வைட்டல் கெப்பாசிட்டி, டைடல் வால்யூம் இதெல்லாம் படிச்சோமோ அதே மாதிரி இந்த சாப்டர்ல திஸ் ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ லிசன் டு திஸ். இப்போ we'll start from this. partial pressure of oxygenையும், ஓகே, இதை ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் எப்போ அதிகமாக இருக்கும்? when oxygen combines with hemoglobin. ஓகே, அப்போது ஒரு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஆல்வியோலையில் 105 இருந்துச்சுன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் leaving the alveoli will be 100 mm. Okay, 5% is a difference. Okay, அப்போது the percentage of hemoglobin with oxygen. ஓகே, அப்போது ஒரு ஆக்சிஜனோட கம்பைல் ஆகிற ஹீமோக்ளோபினோட பர்சன்டேஜ் இருக்குல்ல, that is called as saturation of hemoglobin. saturation என்ன அர்த்தம்?
ஒரு விஷயத்தை ஓவர்லோட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் கம்பைன் ஆகி ஓவர்லோட் பண்ணிக்கிச்சுன்னா பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாயிரும். அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் பர்சன்டேஜ் சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின். சரியா? அப்போ லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் சேச்சுரேஷன் எவ்வளோ கம்மியாக இருக்கும்? இட் வில் பி வெரி லோ. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஆக்சிஜனோட ஹீமோகுளோபின் கம்பைன் ஆகும்போது அதிகமான சேச்சுரேஷன் இருந்துச்சுன்னா சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் ஹையாக இருக்கும். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனும் ஹையாக இருக்கும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பிளட்ல லோவாக இருக்கும். எப்பப்பெல்லாம் ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் கம்பைன் ஆகுது குறையுதோ அப்போ பர்சன்டேஜ் சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஆனால் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த பேசிக் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இன்னும் முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். சரியா? இப்போது பேசிக்காக என்னென்னா இதை கர்வ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அந்த மாதிரி டேர்ம்ஸில் டினோட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஒரு நார்மல் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன்லேருந்து கர்வ் எப்பப்போலாம் ரைட்டில் போதும், விச் மீன்ஸ் தட் அந்த கர்வோடைய pH ரொம்ப லோவாக இருக்குது. சரியா? எப்பப்போலாம் அந்த கர்வோட pH லோவாக இருக்கோ அப்போது அதோடைய டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அது பேர் தான் போர்ஸ் எஃபெக்ட். சரியா? அப்போது ஒரு கிராஃபில் அந்த ஸ்பெசிஃபிக்கான லைன் லெஃப்டில் போகும்போது தட்ஸ் கால்ட் அஸ் ஹால்டேன் எஃபெக்ட். அதாவது pH இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேவா? இப்போ பேசிக்காக when you observe it, ஒரு கிராஃப் எப்போ போல் ரைட்டில் போகுதோ அப்போது நார்மலான பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் எப்போவுமே கம்மியாக இருக்கும். எப்போ போலாம் ஆக்சிஜனோடைய பார்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகுதோ அப்போது கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும். அப்போ ஹைட்ரஜனோட கான்சென்ட்ரேஷனுமே ரொம்ப அதிகமாகும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு ஹை ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷன். அப்போ இதோட pH எப்படி இருக்கும்? அசிடிக்காக இருக்கும். ஏன் நான் pH அசிடிக்காக இருக்கும்னு சொன்னால் pH குறையும்னு சொன்னேன். அப்போது நியூட்ரல்ன்ற 7 லெவல்லேருந்து குறையும். சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ திஸ் ப்ராசஸ் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் கிளைகோலைசிஸ் தான் என்னது? டைபாஸ்போகிளிசரேட். அப்போது இந்த ப்ராடக்ட் உடைய ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்? பிகாஸ் பாடியோட டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ ஸோ ஹை. ஓகேவா? அப்போ பேசிக்காக ஒரு கிராஃபில் அது ஹால்டேன் எஃபெக்டாக லெஃப்டில் போகும்போது இது ஃபீட்டலோட பிளட்டில் ஒரு அம்மா வயிற்றில் இருக்கிற குழந்தையில என்ன நடக்கும்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட மோர் அஃபினிட்டி ஆகும். அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிற கெப்பாசிட்டியை ரொம்ப அதிகமாக பண்ணும். அப்போது என்ன நடக்கும்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜனோட கான்சென்ட்ரேஷனுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஹால்டேன் எஃபெக்டோட அப்படியே ஆப்போசிட் தான் போர்ஸ் எஃபெக்ட். இப்போது நம்ம பாடியில் எப்படி ஒரு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. தென் வி saw about what is partial pressure of oxygen. ஒரு பாடியில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வி saw கரெக்டாக. அப்போது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எப்படின்னா எப்படி நடக்கும்? ஒரு செல்லிருந்து கேபிலரிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு போகும். ஓகேவா? அதாவது ஒரு ஆர்ட்ரியும் ஒரு வெயினும் கனெக்ட் ஆகிற ரீஜன் தான் நம்மளுடைய கேபிலரிஸ். அப்போ 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸாக பாடியிலேருந்து எப்படி ஆகும்னா மிக்ஸ்அப் ஆகும். என்ன கேஸ்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஹவு டஸ் இட் கோனா இன் அ டிசால்வ்டு ஃபார்ம். ஓகே, in the second form how does it do na in the form of bicarbonate. so dissolved form na என்ன அர்த்தம்? நார்மலா bloodல அப்படியே கலந்துரும். என்னது? கேபிலரிஸ்ல நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் in the form of bicarbonates. ஓகே,
third important thing is in the form of carb amino hemoglobin. எப்படி ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் கலந்து ஆக்சி ஹீமோகுளோபினா வந்துச்சோ அந்த மாதிரி this is carb amino hemoglobin. Okay, first thing is when it is in the dissolved format என்ன நடக்கும்னா யூஸ்வலாக ஒரு 100% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடில் 7% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகிடும், பிளட்டில் இருக்கிற பிளாஸ்மாவில், யூஸ்வலாக கேபிலரி பிளட். ஓகே, next important thing is it is in the form of bicarbonates which is HCO3 minus ions. It is carried inside the body. அப்பயுமே எங்க பிளட்ல இருக்கிற பிளாஸ்மால ஒன்று பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகிடும், இல்லாட்டி பிளாஸ்மாவில் HCO3 மைனஸ் அயோனா இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ CO2 இருக்குல்ல, ஆர்பிசியோட கம்பைன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா it forms carbonic acid. Okay, H2CO3. பட் கார்போனிக் ஆசிட் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளான காம்பனண்ட். அதாவது அந்த காம்பனண்ட்னால நம்மளோட பாடி விட்டு வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் அ ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பனண்ட். அப்போ என்ன நடக்கும்னா இந்த அன்ஸ்டேபிள் காம்பனண்ட் ரெண்டு விதமாக அப்படியே பிரிஞ்சிரும். ஒன்று ஹைட்ரோஜன் அயான்ஸா H+ அயான்ஸா, இன்னொன்று பைகார்பனேட்ஸா. ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் in the form of bicarbonate ion. சரியா? அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடோட பைண்டிங் ரியாக்ஷன் இருக்குல்ல பிளாஸ்மால it is very very slow. Okay, but it occurs rapidly because of zinc containing enzyme carbonic anhydrase. Meaning to say that ஒரு கார்பன் டை ஆக்சைடோட ஆக்ஷன் நம்மளுடைய பிளாஸ்மால பயங்கர ஸ்லோ. ஓகே, பட் நம்ம கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ்ன்ற ஒரு ஜிங்க் கண்டெய்னிங் என்சைம்னால என்ன நடக்குது, இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்டன் அப் ஆகுது. ஓகே, பிகாஸ் வி ஆல் நோ தட் தீஸ் ஆர் ஆல் catalyzes, right? Next important thing is carb amino hemoglobin. ஓகே, அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் தி ஹீமோக்ளோபின். ஓகே, எப்படி ஆக்சிஜன் ப்ளஸ் ஹீமோக்ளோபின் இஸ் ஆக்சி ஹீமோக்ளோபினோ, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீமோக்ளோபின் இஸ் கார்ப் அமைனோ ஹீமோக்ளோபின். ஓகே, இந்த கார்பன் டை ஆக்சைடு 20 to 25% கார்ப் அமைனோ ஹீமோக்ளோபின் ஒன்று பிளாஸ்மால இட் கெட்ஸ் கேரிட். ஓகேவா, இன்னொன்று பிளாஸ்மால தான் இட் கெட்ஸ் கேரிட், பட் அது என்னது bicarbonate ions it gets carried, HCO3 minus ions. Second important thing is 20 to 25% of carbon dioxide is carried in this form. எந்த ஃபார்ம்ல, கார்பமைனோ ஹீமோக்ளோபின்ல, அதாவது கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹீமோக்ளோபின் இஸ் கார்பமைனோ ஹீமோக்ளோபின். thus டிஷ்யூவில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன ஆகும், டிஷ்யூலேருந்து ஆல்வியோலைக்கு இட் கெட்ஸ் டிஃப்யூஸ்ட் அவுட் ஆஃப் த பாடி. ஓகேவா, அதே மாதிரி பிளட்ல டிஃப்யூஸ் ஆகும் போதும் பைகார்பனேட் அயான்ஸ், அதாவது கார்போனிக் ஆஸ் வெல் அஸ் H+ அயான்ஸாக அது பிரிஞ்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டிஷ்யூ லெவலில் நம்ம கார்பன் டை ஆக்சைடு எந்த ஃபார்மில் இருக்கும்னா பைகார்பனேட்ன்ற அயானிக்காக இருக்கும். ஓகே, அப்போது பைகார்பனேட்டாக டிஷ்யூவில் இருந்தாலும் நம்மளுடைய நாஸ்ட்ரல்ஸ்க்கோ ஆல்வியோலைக்கோ வரும்போது அது கார்பன் டை ஆக்சைடாக தான் இருக்கும். ஓகேவா, இது பசங்களா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி 100 ml ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது எவ்ரி 100 ml ஒரு வெயின்லேருந்து ஒரு பிளட் சாம்பிள் எடுத்தோன்னா எவ்ரி 100 mlக்கு 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ ஒரு 100 mlக்கு நம்ம பிளட் எத்தனை ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குதுன்னா 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ எவ்ரி 200 ml 8 ml. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் யூ ஷுட் நோ ஹவு டு ரைட் இட். ஓகே, இப்போ எவ்ரி 100 mlக்கு 4 ml கொடுக்குதுன்னா just double it everything. ஓகேவா, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்டேன் எஃபெக்ட் நான் சொன்னேன்ல, ஸோ யூஸ்வலாக போர் எஃபெக்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், பட் ஆல்டேன் எஃபெக்ட் எப்போ கிராஃப் லெஃப்டில் போச்சுன்னா தட்ஸ் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்.
ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ரெஸ்பிரேஷன் ஓகே நம்ம பாடியில் ரெகுலேட் ஆகுது, ஹவு நம்ம பாடியில் இருக்கிற ரெஸ்பிரேஷன் எப்படிலாம் ரெகுலேட் ஆகுது? ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய பிரெயின், ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின். அதில் ஹைண்ட் பிரெயினில் we all know that our central nervous system, peripheral nervous system, இந்த மாதிரி nervous systems இருக்கு. But when you talk about the peripheral nervous system, நிறைய the nerves of your spinal cord as well as your brain is there. எந்த nervous systemல? Peripheral nervous system. ஓகேவா? Central nervous system and peripheral nervous system. அப்போனா இந்த peripheral nervous systemல நம்ம neurons okay play a very very important role in respiration. சரியா? For example, medulla oblongata and pons varolai இது ரெண்டுமே நம்ம hind brain உடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். இப்போ இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டால என்ன நடக்குதுன்னா, இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது இதோட டார்சல் ரீஜன் ஆக்டப் ஆகும். அதாவது நம்ம மெடுலா ஆப்லாங்கேட்டால டார்சல் ரீஜன் முன்பகுதி எந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்மளுடைய பிரீதிங். அதே மாதிரி மெடுலா ஆப்லாங்கேட்டோட வென்ட்ரல் சைட் எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பிரேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ஓகே, பேசிக்காக தெரியணும். ஸோ நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமில் நம்மளோட மெடுலா ஆப்லாங்கேட்டா என்ன பண்ணுது? இன்ஸ்பிரேஷனை மட்டும் பண்ணுது. அப்போது நம்மளோட மெடுலா ஆப்லாங்கேட்டாவோட வென்ட்ரல் inspiration and expiration. Always remember, dorsal na inspiration, ventral na inspiration as well as expiration. Okay va? அப்போ pons varolai enna பண்ணுது? It has the pneumotaxic center, meaning to say that during the process of breathing நம்மளுடைய inspiration is being limited. So that is why you call it as a pneumotaxic center, meaning to say that அதோட dorsal surface எப்படி இன்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, அதோட வென்ட்ரல் சர்ஃபேஸ் எப்படி இன்ஸ்பிரேஷன் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, அதோட நிமோனோடாக்சிக் சென்டர் என்ன பண்ணும்? இன்ஸ்பிரேஷனை லிமிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நிறைய ஹெவி எக்ஸசைஸ் பண்ணிட்டோம் ஓகே, அப்போது நம்ம மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ஹேல் தானே ரொம்ப அதிகமாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் அப்போ திஸ் நிமோனோடாக்சிக் சென்டர் பிளே அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோல். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்கிறது டிஸார்டர்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஆல்மோஸ்ட் நம்ம சாப்டரோட எண்டுக்கே வந்துட்டோம் பசங்களா. ஐ திங்க் திஸ் ஒரு 2 hours is enough to finish this chapter, கரெக்டா? ஸோ அப்போது நான் என்னென்னலாம் இதில் முடிச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸுமே we have finished. ஓகே, ஸோ அதில் லாஸ்ட் பேஜ் ஓகே, லாஸ்ட் பேஜில் என்ன இருக்குது? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு படித்தாச்சு. அதே மாதிரி நம்மளுடைய ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பற்றியும் நம்ம படிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா டிஸார்டர்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது என்ன பேஜில் இருக்குன்னா, இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 190. ஸோ இதோட we are almost done with நம்மளுடைய ப்ரீதிங். ஓகே, ஸோ என்னென்னலாம் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோடைய டிஸார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஆஸ்துமா. ஆஸ்துமானா என்ன அர்த்தம்னா டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங். ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் சொல்லுவாங்க பூனை நாய் வளர்த்திங்கன்னா ஆஸ்மா ரொம்ப நிறையா வரும். மீனிங் டு சே தட் இப்போ பூனைக்கும் நாய்க்கும் ரோமங்கள் இருக்கும் கரெக்டாக, தே ஹாவ் தேர் ஃபர் ஹேர் இருக்கும். இப்போது சில பேருக்கு என்ன ஆகும்னா ஆஸ்மாவில் நிறைய விதம் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஏதாவது ஒரு கிளாக் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தூசி, சில பேருக்கு பர்த்ல இருந்தே இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அப்போ எல்லா இன்ஃபெக்ஷஸ் பார்ட்டிக்கல், ஃபாரின் பார்ட்டிகல்ஸும் நம்மளுடைய ப்ராங்காய் அண்ட் ப்ராங்கியோலில் தான் போய் அடைச்சிக்கும். சி, நம்மளோட ப்ராங்காய் அண்ட் நம்மளோட ப்ராங்கியோலில் தான் போய் அடைச்சிக்கும். அப்போது
sometimes what happens, நீங்க பெட் வளர்க்குறதா இருந்தா, so now this season is so apt for எல்லா பெட்டோடைய ஹேர் ஃபால்க்கும். அப்போ என்ன நடக்கும், அந்த ஹேர் நம்ம ட்ரெஸ்ல ஒட்டி இன்கேஸ் இட் கெட்ஸ் இன்சைட்னா யூஸ்வலாக நம்ம ஸ்னீஸ் பண்ணி வெளியில் எடுத்துருவோம். சம்டைம்ஸ் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாட்டி even that minute of the hair particles will get inside the bronchi bronchioles. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய bronchi and bronchioles will get clogged upனா அடைச்சுக்கும். ஓகேவா? so in that case you have a very high difficulty in breathing. so அதுதான் asthma. so asthma is the first respiratory disorder. okay, second respiratory disorder என்னன்னா emphysema. எஃபிசிமானா என்ன அர்த்தம்னா நம்மளோட alveoli இருக்குல்ல, see this is the alveoli. இந்த alveolar walls இருக்குல்ல, it gets damaged. ஓகே, இது வந்து இட் இஸ் அ chronic disorder. இப்போ acute disorderக்கும் chronic disorderக்கும் there is a lot of differentiation. ஓகே, ஸோ acute disorder அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேற்று எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷஸ் பார்ட்டிக்கல் உள்ளே போச்சு, கோல்டு வந்துருச்சு, அக்யூட். பட் க்ரானிக்னா எனக்கு ஒரு மைல்டான ஒரு கட்டி இருந்து ஓவர் த ஸ்டேஜ் ஆஃப் டைம், ஒரு ப்ரைமரி ஸ்டேஜ், ஒரு செகண்டரி ஸ்டேஜ், ஒரு டெர்ஷரி ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதனால இதுக்கப்புறம் மெச்சூரே ஆக முடியாதுன்னு அவுட் பர்ஸ்ட் ஆகுதுல, தட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் அஸ் டெர்ஷரி ஸ்டேஜ். இப்போ யூஸ்வலாக ஒரு எய்ட்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன நடக்கும்னா அதோட டெர்ஷரி ஸ்டேஜில் தான் அதோட சில பேருக்கு சிம்டமே காமிக்கும். அப்போ ஒரு எய்ட்ஸ் டெர்ஷரி ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு 20 வயசில் ஒரு ஹெச்ஐவி இன்ஃபெக்ட் ஆன ஒரு ஹியூமன் சம்டைம்ஸ் 45 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட டெர்ஷரி ஸ்டேஜில் கேட்கலாம். இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் தேர் இம்யூன் சிஸ்டம் அண்ட் இம்யூன் பவர். ஓகே, ஒரு நார்மல் ஹியூமனை விட எய்ட்ஸ் வந்த ஹியூமன் லிவ்ஸ் அ லாங்கர் லைஃப். ஓகே, எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் யுவர் என்னது இம்யூன் சிஸ்டம், இம்யூன் பவர் தான். அப்போ எஃபிசிமா இஸ் அ க்ரானிக் டிஸார்டர். ஸோ சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், நேச்சுரலாக சில ஜீன் விச் மெயின்டைன்ஸ் தி ஆல்வியோலார் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாமல் போயிடலாம், டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் தோஸ் ஜீன்ஸ் ஆகிடலாம். அப்படி இல்லாட்டி ரொம்ப சிகரெட் ஸ்மோக்கிங், நாட் ஓன்லி சிகரெட், தி அதர் நார்காட்டிக் சப்ஸ்டன்சஸ் விச் வி இன்ஹேல், அந்த மாதிரியான இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அதோட கேஷியஸ் பார்ட்டிக்கல், அதோட கெமிக்கல் பார்ட்டிக்கல் போயிட்டு நம்மளோட ஆல்வியோலை லைனிங்கில் வந்து ஒரு லைனிங் மாதிரி இருந்துட்டு அந்த கெமிக்கல்ஸ் இருக்குல்ல will start destructing the alveolar walls. ஓகேவா, இது இன்னுமே மோசம், இட் இஸ் அ chronic disorder. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, ஸோ மீனிங் டு சே தட் நம்மளால ஆல்வியோலை வந்து இப்போது இத்தனை மில்லிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும்னா அதில் half தான் இட் will expand. அப்போது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கிராஃப் படித்தோம், ஐஆர்வி, இவி, விசி, இது எல்லாமே ரொம்ப குறைஞ்சிரும். சரியா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது படிக்க போகிறது ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர். அதாவது ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஒரு டீச்சராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் வாங்கலாம், நிறைய சாக் பீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை டஸ்ட் பண்ணும்போது ஃபேஸ்லே இட் கோஸ் இன். ஸோ அதனால தான் இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம்க்கு மாறிட்டாங்க. ஈவன் ஆர் வேதாந்து யூசஸ் ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம். கரெக்டாக, சி I don't use a chalk piece or a duster. I just write like this with my notes. So this is completely fine. So சில பேர் வந்து மைனிங் இண்டஸ்ட்ரியிலலாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்கவேஷன் அப்போது சில when they dig deep inside அப்போது அதுக்கப்புறம் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, தெர்மோகால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, சில சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ், சில நிறைய கெமிக்கல்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ அந்த தூசி மூக்கிலே அடிக்கும்ல, ஸோ அப்போது ரொம்ப ப்ரொடக்ஷனோடு இருக்கணும். அப்படி இல்லாட்டி யூ கெட் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி ஹார்ட் டு breathe. ஓகேவா, அதுதான் பேசிக்கான ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பார்க்க போகிறது ஹைபாக்சியா. ஹைபாக்சியானா என்ன அர்த்தம்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஆல்வியோலையிலேருந்து ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகி ஆர்ட்ரிஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் ஹைபாக்சியா. ஓகே, மீனிங் டு சே தட் there is a shortage of oxygen in the tissues. Okay, that is hypoxia. Next is asphyxia.
ஆஸ்ஃபிக்சியானா என்ன நடக்கும்னா ஆக்சிஜன் ரொம்ப பாடியில் கம்மியாக இருக்கும், பட் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பாடிக்கு தேவையே இல்லாத கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு, கரெக்டாக? அப்போது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சென்டர், ஓகே, அங்கே இட் ஹேப்பன்ஸ் பெரலைசிஸ். நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோடைய மெடுலா ஆப்லாங்கேட்டா அண்ட் பான்ஸ் வெரோலே, இந்த ப்ராசஸ் மூலயமா வாட் ஹேப்பன்ஸ், தேர் இஸ் அ பெரலிசிஸ். நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு வாட் ஹேப்பன்ஸ், பிகாஸ் all of this happens all of a sudden, people go to a coma stage. So this is called as asphyxia. Next என்னது, bronchitis. bronchitis na என்ன அர்த்தம், bronchiயோட inflammation தான் is called as bronchitis. ஓகே, அப்படி இருக்கும்போது bronchiல நிறைய mucosal tissues இருக்கும், meaning to say that சளி மாதிரி கட்டியா, ஓகே, greenish yellow mucoid sputum. sputumனா நம்ம துப்புற சளி இருக்குல்ல, நார்மலாக கோல்டு இருந்துச்சுன்னா, that is called as sputum. it is yellow greenish mucoid sputum. அப்போ கார்பன் டை ஆக்சைடோட லெவலும் இந்த மாதிரியான கேசஸில் அதிகமாக இருக்கும், பாடிக்கு இனஃப் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனே இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வாட், COPD. this is also very important. Okay, as future MBBS doctors, I want all of you to know about this. சரியா? so COPD na chronic obstructive pulmonary diseases. என்னது, it is a chronic bronchitis, emphysema, chronic asthma, இது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரை நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு பசங்களா. ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ தட் மச் பிக் சாப்டர் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் இன் ஆல்மோஸ்ட் த டியூரேஷன் ஆஃப் 2 hours. இப்போ என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு பார்த்தாச்சு, கரெக்டாக? ஸோ நவ் வில் கோ டு பேஜ் நம்பர் 183 ஆஃப் த புக் அண்ட் தென் என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். சரியா? 183. okay, this suddenly doesn't, yeah, வந்துச்சா 183. ஸோ இப்போ வந்து இப்போ நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கலாம், ஓகே, அண்ட் சில மோஸ்ட்டாக பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். சரியா? பட் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எப்படி இருந்தாலுமே என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் லைன் பை லைன் நான் டீச் பண்ணும் போதுமே இதை டீச் பண்ண போகிறேன். திஸ் இஸ் பேசிக்கலி ஃபார் ட்ராப்பர்ஸ் ஒரு ஸ்கூலில் ஆல்ரெடி போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க, பட் ஸ்டில் எனக்கு ஒரு ஜிஸ்ட் ஆஃப் ஒரு ப்ரஷ் அப் மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு தான் இந்த சாப்டர். ஓகே, விச் இஸ் ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பற்றி பார்த்தோம், டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்க்கான டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன் பேசிக்காக எப்படி ப்ரீத் பண்ணுவோம் அது பார்த்தோம், மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஹவு கேஸஸ் ஆர் பீங் எக்ஸ்சேஞ்ச்ட் அது பார்த்தோமா, எப்படி ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பீங் கெட்டிங் இன்சைட் த பாடி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆன கேஸஸ் எப்படி நம்ம பாடியில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அதை பார்த்தோமா. அதுக்கப்புறம் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன், எப்படி நம்ம பாடியில் ரெஸ்பிரேஷன் ரெகுலேட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோடைய டிஸார்டர்ஸ் பார்த்தோம். பசங்களை ஆல் ஆஃப் தீஸ் 6 கான்செப்ட்ஸ் ஆர் highly important. அதை விட ரொம்ப ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படித்தது அந்த பல்மனரி ரேட்ஸ் அண்ட் த வால்யூம் தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கில்ஸ் பற்றி படித்தோம், லங்ஸ் பற்றி படித்தோம், அதுக்கப்புறம் வி ஸ்போக் அபவுட் ஸ்கின் அஸ் அ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். அப்புறம் இது நம்மளுடைய ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் we spoke about all of this. See, heart எப்படி இருக்கு in between the lungs, then this is epiglottis, larynx, trachea, bronchi, bronchioles. See, இதுதான் இதோட pleural membrane, external pleural membrane, internal pleural membrane, நடுவில் இருக்கிறது pleural cavity. அது பார்த்தோமா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், next we spoke about all of this. நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணும் போது என்ன ஆகும், எக்ஸ்பயர் பண்ணும் போது வாட் ஹேப்பன்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங்குமே நம்ம பார்த்துட்டோம், கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஸோ இப்போ நம்ம ப்ரீத் இன் பண்ணும்போது நம்மளோட டயஃப்ரம் எப்படி ஆகும், ப்ரீத் அவுட் பண்ணும்போது நம்மளோட டயஃப்ரம் எப்படி ஆகும் அதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் த புக்கோட எடிஷன், பட் தட்ஸ் ஓகே. புக்கில் இந்த வேல்யூஸ் எல்லாம் பெருசாக எக்ஸாம்லலாம் கேட்க மாட்டாங்க, டு நாட் வரி. ஓகே, all of this volume very 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 simple. And then we spoke about exchange of gases. இந்த
tabular column I taught you row இது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் this is very important. Okay, double circulation அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சென்ட்ரல் டாக்மா வந்து நம்மளோட ஹார்ட்ல இருந்து எங்க இருந்து நம்மளோட டிஷ்யூஸ் எல்லாத்துக்குமே போகுது, நம்மளுடைய லங்ஸ்க்கும் போகுது. ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் டபுள் சர்க்குலேஷன் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்? பல்மனரி ஆர்டரிஸ் அண்ட் பல்மனரி வெயின். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் ஐ ரிமெம்பர் ஐ எம் ட்ராயிங் இட் ரைட். இதை நம்ம பார்த்தோம். ஸோ ரெட் பிளட் செல், பல்மனரி ஆர்டரிஸ், பல்மனரி வெயின் இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ்ல 2 இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த கர்வ்ல இது இப்படி இருந்துச்சுன்னா this is Haldane effect. This is mainly to deal with partial pressure of carbon dioxide. இதுல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா which is partial pressure of oxygen, which is Bohr's effect. இதெல்லாம் நம்ம பார்த்தோமா? ஸோ Bohr's effect அப்போ pH ரொம்ப கம்மியா இருக்கும், அசிடிக்கா இருக்கும். அப்போ டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். இங்க pH ரொம்ப அதிகமா இருக்கும். this is an acidic condition, that is an alkaline condition. ஓகே, இது ஆக்சிஜனுக்கு, அது கார்பன் டை ஆக்சைடுக்கு, அது நம்ம பார்த்தோமா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பற்றி பார்த்தோம் பிளாஸ்மால. ஓகே, and all of this. See, this is also very important. Carbon dioxide plus water in the presence of an enzyme, it gives what? Carbonic acid, and then it again splits. திருப்பியும் அதே கார்போனிக் அன்ஹைட்ரேஷன் என்சைம் ஓடையே இட்ஸ் அகெயின் ஸ்பிளிட்ஸ் இன்டு HCO3 மைனஸ் அயான் அண்ட் H பிளஸ் அயான். ஸோ அப்போ இந்த இப்போ நம்மளுடைய ஆல்வியோலைலேருந்து வரும்போது மட்டும் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ்? கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் டிஷ்யூஸ்லேருந்து. ஓகே, அண்ட் தென் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பற்றி நம்ம பார்த்தோம்ல. ஸோ we spoke about நம்மளுடைய brain. ஓகே, நம்மளுடைய ஹைண்ட் பிரெயினில் பான்ஸ், பெரோலை, மிடிலோ, oblongata அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, that is very very important. and then disorders of the respiratory system பற்றி நம்ம பார்த்தோம். கரெக்டாக ஆஸ்துமா பார்த்தோம், எஃபிசிமா. ஸோ ஆஸ்துமானாலே ஆல்வேஸ் ரிமெம்பர் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi and bronchioles. it gets blocked. அது பிளாக் ஆனால் தான் இன்ஃப்ளேம் ஆக முடியும். இன்ஃப்ளேம்னா வீங்கி போகிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய செல்ஸ் அங்கே தேக்க வைக்கிறது தான் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளமேஷன். அதுக்கப்புறம் நம்ம எம்ஃபிசிமா பற்றி பார்த்தோம். எம்ஃபிசிமா இஸ் அ க்ரானிக் டிஸார்டர். அக்யூட்க்கும் க்ரானிக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் பற்றி பார்த்தோம். வேர் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனோ டிசீசஸ் வரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் பசங்களா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த சாப்டர். இங்கே என்னென்னலாம் 1 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா டிஸார்டர்ஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லேருந்து 1 மார்க். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷனில் பெருசாக கேட்டதில்லை. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கேட்டதில்லைன்றதுக்காக இந்த வாட்டி கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஐம் ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுக்குறேன். அண்ட் இதை பற்றி சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இதிலேருந்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. திஸ் பேராகிராஃப் இஸ் ஹைலி இம்பார்ட்டண்ட். யூ ஹாவ் எனி டவுட்ஸ் கைண்ட்லி ஆஸ்க் மீ. ஓகே, செகண்ட் திங் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். ஓகேவா? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் கேட்பாங்க. அண்ட் மோர் தென் தேட் வாட் வி ஸ்போக் அபவுட்னோ this is highly important பசங்களா, highly important. இது வந்து ரொம்ப important, just mark it up. அதுக்கப்புறம் வேற என்ன? ஸோ ஆல்வேஸ் இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறது தான் நான் மோஸ்ட்டாக இந்த விஷயத்துலையுமே ஐ ஹாவ் ஆக்சுவலி மேட் இட். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ டூ ஃபாலோ த டெலிகிராம் குரூப் ஸோ தட் நான் ஒரு சாப்டர் வந்து முடிச்சிட்டேன்னா ஹியூமன் ஃபிசியாலஜியில், ஆஃப்டர் தட் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் போஸ்ட் தீஸ் நோட்ஸ். இந்த மாதிரியே கையால் நான் எழுதி வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி நோட்ஸே டு நாட் வரி, ஐ வில் போஸ்ட் இட் இன் த டெலிகிராம் குரூப். அது மட்டும் இல்லாமல் whatever the handwritten notes, நீங்கள் வந்து MTG புக் படித்தாலும் பரவாயில்ல, A to Z புக் படித்தாலும் பரவாயில்ல, whatever the book you have you study. பட் ஆனால் நம்மளுடைய நீட் எக்ஸாமுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான புக் இஸ் அன் NCERT புக். ஓகே, திஸ் அண்ட் ஆல் லைக் அதெல்லாம் 1 மார்க்குக்கு ரெஃபர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டென்ட் ரெஃபர் பண்ணுறதுக்கு always use our NCERT textbook because our NCERT textbook is highly important.
Okay பசங்களா. So and moreover I think ஒரு 2 hours I have completed all of this. So in case you like this video, so like கண்டிப்பா நீங்க எனக்கு பண்ண வேண்டிய help is to like this video, to subscribe this video, okay, and then share it with your friends maximum, so that you know ஒரு அவங்களுக்கும் ஒரு you know it will be a great revision for them, okay வா. So next classல we will talk about the next topic. In a chapter next class in human physiology, it is wow, body fluids and circulation. இதுவும் ஒரு வேற லெவல் சிம்பிளஸ்டான சாப்டர் பசங்களா. simplest meaning the most simplest chapter, okay. எப்படி நம்ம breathing and exchange of gases ரொம்ப சிம்பிளா ஒரு 2 ஹவர்ஸ்ல படிச்சு முடிச்சிட்டோமோ, அதே மாதிரி இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனுமே நம்ம இப்படி ஒன் ஷாட்ல சிம்பிளா படிச்சு முடிச்சிருவோம், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஹைலி இம்பார்ட்டண்ட், அவ்வளோதான். ஸோ எஸ் பசங்களா. ஸோ next classல, that is August 2, tomorrow. So today anyways this video you will get, and tomorrow what we will do is we will talk about this body fluids and circulation. So in the daily நடத்துறதுக்கு வந்து when you put on notes, that will be very helpful for you in the future, all right. So I'm very happy to teach you all in 2 hours one shot. So இதே மாதிரி நிறைய one shot videosல we will finish off this human physiology. Until then, take care, bye bye, and love you all.